தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் வேத ஆராய்ச்சி கூட்டத்தினுடைய இறுதி நாளுக்கு மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த 6 நாட்களாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆராய்ந்து அதனுடைய ரகசிய மறைபொருள்களாகிய chronology of eschatology என்பதை ஆராய்ந்து விளங்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இன்றைக்கு நாம் அதனுடைய இறுதி நாளில் இதை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். சற்று முன்பு ஐயா அவர்களோடு, அலன் டேனல் ஐயா அவர்களோடு பேசிக்கொண்டது போது ஐயா சொன்னாங்க, 2 நாள் தான் ஆன மாதிரி இருக்கு, முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. உண்மையிலே அதுவும் நானும் அதை தான் ஃபீல் பண்ணேன். இப்பதான் நேற்றைக்கு தான் ஆரம்பிச்சது போல இருக்கிறது, அதற்குள்ள நிறைவு பெறுகிறது. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? 2 நாள் தான் ஆனது போல் தெரிகிறது, ஆனால் அதற்குள்ளாக 7 நாட்களை நிறைவு செய்ய வேண்டியதாயிடுச்சு. ஆக்சுவலா வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இந்த 22 அதிகாரத்தினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் விளங்குவதற்கு 21 நாட்கள் ஆகும். அவ்வளவு மறைபொருள்கள் இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் இருக்கிற 7 சபைகளை மட்டும் படிப்பதற்கு இது போல 7 நாட்கள் தேவை. பிறகு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, அதன் பிறகு நடைபெறுகிற அந்த உபத்திரவ காலங்கள், அதன் பிறகு கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், 3ஆம் வருகை, அர்மகெதோன் யுத்தம், 1000 வருட அரசாட்சி, நித்திய நியாய தீர்ப்பு, நித்திய ராஜ்யம், இவைகள் எல்லாம் படிப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 15 நாட்கள் ஆகும். அவ்வளோ ரொம்ப டீட்டெயில்டா 21 நாட்கள் படிக்க வேண்டியது. அதையெல்லாம் நாம சுருக்கி 7 நாட்களிலே நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு இறுதியாக நாம் இதை நிறைவு செய்ய இருக்கிறோம். நீங்கள் படிக்கக்கூடியதான இவைகள் எல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கிறபடினாலே நீங்கள் அதை கேட்டு மறுபடியும் 2வது முறை 3வது முறை நிதானமாக நிறுத்தி அவைகள் எல்லாம் நோட்ஸ் எழுதி அந்த வசனங்கள் எல்லாம் மறுபடியும் அந்த எந்த ஆர்டர்ல நம்ம படிக்கிறோமோ அந்த ஆர்டர் எல்லாவற்றையும் கோர்வையாக திரும்ப அதை நீங்கள் தியானம் பண்ணுவீர்களானால் இது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். மிக முக்கியமாக நம்மை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு இது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆகவே இதை நீங்கள் கவனமாய் ஃபாலோ பண்ணும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் நேரடியாக, நமக்கு நேரம் மிக குறைவு, ஆகவே நேரடியாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஆய்வை நாம் கவனிக்கலாம். நேற்றைய தினம் 7 தூதர்கள் கோப கலசங்களை ஊற்றி நிறைவு செய்வதும், 6 தூதர்கள் கோப கலசங்களை எல்லாம் ஊற்றி நிறைவு செய்ததும், அதுபோல எக்காலம் ஊதுகிறவர்களும் அவர்களும் தங்களுடைய எக்காலத்தை ஊதி நிறைவு செய்வதும், அப்போது நடைபெறக்கூடிய வெவ்வேறு விதமான இந்த பூமியில் உண்டாகிற அழிவுகள், இவைகள் எல்லாம் நாம் விளங்கினோம். இறுதியாக 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறும் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்போது வானத்தில் யுத்தம் உண்டாகிறதை வேதம் பேசுகிறது. இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, இதை நன்றாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2ஆம் வருகையின் போது மணவாட்டியை இயேசு கிறிஸ்து அழைத்து சென்றார். 7 வருடம் பூமியில் உபத்திரவம் நடைபெற்றது. இந்த 7 வருட உபத்திரவம் நிறைவு பெறுகிற போது மத்திய வானத்தில், 3ஆம் வானத்தில், மத்திய பரதீசில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடைபெற்று, அந்த கல்யாணம் நிறைவு பெறுகிற போது இயேசுவும் மணவாட்டியும் தோழிகளும் தோழர்களும் இவர்கள் பூமிக்கு திரும்புகிறதை நேற்றைய தினம் நாம் கவனித்தோம். இப்படி பூமிக்கு திரும்புகிற போது இது பகிரங்க வருகையாக இருக்கும். மணவாட்டி அழைத்து செல்வதற்கு வரக்கூடிய வருகை ரகசியமானதாக இருக்கும். கல்யாணம் முடித்து மீண்டும் பூமிக்கு திரும்புகிற போது அது பகிரங்க வருகையாக இருக்கும்.
ஆகவே அப்பொழுது பாவிகளும் துன்மார்க்கர்களும் இந்த பூமியில் உள்ள சகலரும் கண்டு புலம்புவார்கள், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள். அந்த வருகையானது வானத்திலேயே யுத்தம் உண்டாகி அங்கே இந்த பிசாசினுடைய முதல் பேஸ் தகர்க்கப்பட்டு அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போகத்தக்கதாக அழிக்கப்படும். வலுசர்ப்பம் பூமியிலே தள்ளப்படும். தள்ளப்பட்ட பிறகு அது இந்த பூமியிலே தன்னுடைய இரண்டாவது பேஸ் இங்க இருக்கிறது. இங்கிருந்து பூமியின் ராஜாக்களை எல்லாம் கூட்டி சேர்ப்பதற்காக இந்த வலுசர்ப்பத்தின் வாயிலிருந்தும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும் 3 தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் புறப்பட்டு இந்த பூமியின் ராஜாக்களையும் அதன் அவர்களுடைய சேனைகளையும் அர்மகெதோன் என்ற இடத்தில், எபிரேய பாஷையில் அர்மகெதோன் என்ற இடத்தில் அவர்கள் கூட்டி சேர்ப்பதையும் அங்கே யுத்தம் துவங்குவதையும் நேற்றைய தினம் வரைக்கும் நாம் ஆராய்ந்து விளங்கிக் கொண்டோம். இப்படி கிறிஸ்துவின் வருகையின் போது இந்த யுத்தம் வானத்தில் துவங்கி பூமியிலே இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய அர்மகெதோன் என்கிறதான ஒரு நீண்ட பெரிய பள்ளத்தாக்கிலே இந்த யுத்தம் நிறைவு பெறும். அந்த யுத்தம் எப்படி நிறைவு பெறுகிறது என்பதை நாம் இனி தொடர்ந்து கவனிக்க இருக்கிறோம். இந்த அர்மகெதோன் யுத்தத்தின் போது மகா பாபிலோன் என்கிறதான வேசி வீழ்த்தப்படுவதாக வேதம் குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவின் 3ஆம் வருகையில் அர்மகெதோன் என்ற இடத்தில் நடைபெறுகிறதான இந்த யுத்தத்தில் மகா பாபிலோன் என்கிறதான இந்த ஒட்டுமொத்த பூமியின் குடிகளை, நல்ல வார்த்தையில் கவனிங்க, இந்த பூமியின் மேல் குடியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜன கூட்டங்களையும் ராஜாக்களையும் வர்த்தகர்களையும் பிரபுக்களையும் ஒட்டுமொத்த ஜன கூட்டங்களையும் மோசம் போக்கினதான அந்த மகா பாபிலோன் ஆகிய வேசி வீழ்த்தப்படுவதாக வேதம் குறிப்பிடுகிறது. நேற்றைய தினம் அந்த அர்மகெதோன் யுத்தம் துவங்கும் என்பதை கவனித்தோம். அந்த யுத்தத்தின் போது என்ன நடைபெறுகிறது என்பதை வெகு வேகமாக 19ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். இருப்பு கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். இந்த அர்மகெதோன் யுத்தம் துவங்குகிற போது, இந்த யுத்தத்தின் போது இந்த பூமியின் குடிகளை எல்லாம், பூமியின் ராஜாக்களையும் அவர்களுடைய சேனைகளையும் அசுத்த ஆவிகள் எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களை தேவனுடைய சேனைக்கு எதிராக நிறுத்துவதாக குறிப்பிடப்படுகிறது. இப்ப வாசித்த 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி பரலோகத்தில் உள்ள சேனைகள், இந்த சேனைகள் என்பது யுத்த சேனைகள் என்பது பொருள். இயேசுவின் 3ஆம் வருகையிலே, பகிரங்க வருகையிலே பரிசுத்தவான்களாகிய ஜன கூட்டத்தார், மணவாட்டியும் தோழிகளும் தோழர்களும் வருவார்கள். அவர்களோடு சேர்ந்து பரலோகத்தில் உள்ள யுத்த சேனையும் இயேசுவோடு இந்த பூமிக்கு திரும்பும். இதைத்தான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. பரலோகத்தில் உள்ள சேனைகள், இந்த சேனை என்பது பரிசுத்தவான்களாகிய ஜன கூட்டத்தார் அல்ல, யுத்த சேனைகளாகிய தேவ தூதரின் கூட்டங்கள். இவர்கள் சுத்தமும் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாக வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று குறிப்பிடப்படும். அப்படினால் இயேசுவின் 3ஆம் வருகையில் இந்த யுத்த சேனையும் பூமிக்கு வரும். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுவதாகவும் இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார் என்றும், அந்த வார்த்தை பாருங்க, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய
மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படி இந்த யுத்தம் நடைபெறுகிறபடினாலே ஒரு தூதன் சூரியனில் நின்று கொண்டு வானத்தின் மத்தியிலே பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, ராஜாக்களுடைய மாமிசம், சேனை தலைவர்களுடைய மாமிசம், பலவான்களுடைய மாமிசம், குதிரைகளுடைய மாமிசம், அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாமிசம், சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் எல்லாருடைய மாமிசத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று சூரியனில் நின்று கொண்டு வானத்தின் சகல பறவைகளையும் பார்த்து ஒரு தூதன் அறிவிக்கிறான். ஏனென்றால் இந்த அர்மகெதோன் யுத்தம் பூமியில துவங்கும் பொழுது ஒரு மாபெரும் சேனை கிறிஸ்துவின் சேனைக்கு எதிராக யுத்தம் செய்யும். அந்த யுத்தத்தில் இவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுகிறதை வேதம் பேசுகிறது. அதனுடைய இறுதியாக, இந்த யுத்தத்தின் இறுதியாக அங்கே 15 முதல் 19 முதல் 21 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இங்கே மிருகம் என்ற ஒன்றும், பிறகு அவர்கள் எல்லாம் மோசம் போக்கினதான கள்ள தீர்க்கதரிசி இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்படுவதாக வேதம் குறிப்பிடுகிறது. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இந்த அர்மகெதோன் யுத்தம் நடைபெறுகிற போது பூமியின் ராஜாக்கள், சேனை தலைவர்கள், அந்த குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருடைய மாமிசத்தையும் பட்சிக்கும்படியாக பறவைகள் எல்லாம் வரும்படியாக அழைக்கப்படுகிறது. அப்படின்றால் இவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். முடிவில், இந்த யுத்தத்தின் முடிவில் மிருகம், கள்ள தீர்க்கதரிசி இருவரும் பிடிக்கப்பட்டு கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவை குறிக்கின்றதான வார்த்தை. கள்ள தீர்க்கதரிசி என்பது, இந்த ரெண்டும், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, இந்த ரெண்டும் பிசாசினுடைய ஆள் தத்துவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. பிசாசு ஆள் தத்துவம் உடையவன். அவனுடைய ஆள் தத்துவத்திலே பிசாசின் ஆத்துமாவுக்கு அந்தி கிறிஸ்து என்று பெயர், பிசாசினுடைய ஆவிக்கு கள்ள தீர்க்கதரிசி என்று பெயர். இதெல்லாம் வேதத்தில் பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இப்ப நமக்கு படிக்க நேரம் இல்லை, சுருக்கமா கவனிங்க. பிசாசினுடைய ஆள் தத்துவத்திலே அவனுடைய ஆத்துமாவிற்கு அந்தி கிறிஸ்து என்று பெயர், அவனுடைய ஆவிக்கு கள்ள தீர்க்கதரிசி என்று பெயர், அவனுடைய சரீரத்திற்கு வலு சர்ப்பம் என்று பெயர். இவை இங்கே இந்த மிருகம், பிறகு கள்ள தீர்க்கதரிசி, இந்த ரெண்டும் அழிக்கப்படுவதாக வேதம் குறிப்பிடுகிறது. அப்படினால் என்ன பொருள் என்றால், பிசாசினுடைய ஆத்துமாவின் செயல்பாடுகளும் அவனுடைய ஆவியின் செயல்பாடுகளும் இந்த பூமியில் இராதபடிக்கு அழிக்கப்படும், செயல்படாதபடிக்கு அழிக்கப்படும். பிசாசின் ஆத்துமாவின் செயல், ஆவியின் செயல், இந்த ரெண்டும் இராதபடிக்கு அழிக்கப்படும். ஆத்துமாவின் செயல்கள் அப்படின்னா என்ன என்றால், ஆத்துமாவினுடைய செயல்கள் என்பது அவனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், அவனுடைய யோசனைகள், நினைவுகள். அவனுடைய ஆவியின் செயல்பாடுகள் என்றால் என்ன என்றால், அந்த ஆவியின் செயல்பாடுகள் என்பது அவனுடைய வார்த்தையாகிய கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள், வஞ்சித்தல், இவைகள் எல்லாம், வஞ்சிக்கும்படியாய் போதிப்பது, வேத வார்த்தைகளை கூட்டி குறைத்து ஜனங்களை மோசம் போக்குவது, இவைகள் எல்லாம் அவனுடைய ஆவியின் செயல்பாடுகள். இந்த ரெண்டையும் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஆத்துமாவினுடைய செயல்பாடுகள் என்பது எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், யோசனைகளாக இருக்கும், இறுதியில் சித்தமாக இருக்கும். ஆவியின் செயல்பாடுகள் என்பது வார்த்தையாக வெளிப்படும். வார்த்தை நல்லா கவனிங்க. வஞ்சக உபதேசத்தினால் மோசம் போக்குகிற வேலை. இப்படி அந்தி கிறிஸ்துவின் செயல்பாடுகளும் கள்ள தீர்க்கதரிசியின் செயல்பாடுகளும் அங்கு அழிக்கப்படும். இறுதியாக வலு சர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்பட்டு 1000 வருடம் சிறை வைக்கப்படுவதாக வேதம் குறிப்பிடுகிறது. 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன்.
பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாதாளத்தில் தள்ளப்பட்டு முத்திரை போடப்படுகிறது. எது? வலுசர்ப்பம். வலுசர்ப்பமாகிய பிசாசு. இந்த வலுசர்ப்பமாகிய பிசாசு எது என்று கேட்டால் 2ஆம் வசனத்தின்படி பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம். ஏன் இத பழைய சர்ப்பம் சொல்லிருக்கு? விளங்குதா? ஏதேனிலே ஆதாமையும் ஏவாளையும் மோசம் போக்கினதிலிருந்து ஏறக்குறைய 6000 வருடங்களாக இந்த பூமியிலே மனிதர்களை மோசம் போக்கி வந்தான். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. 6000 வருடங்களாக மனிதர்களை எல்லாம் மோசம் போக்கி, நம்ம நேற்று சண்டேல நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்ததன்படி மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாம் மனிதனுக்குள் சிந்தனையில் ஆத்துமாவிலே விதைத்து, பிறகு தன்னுடைய வஞ்சக உபதேசங்கள் ஆகிய வேத புரட்டுக்களையும் கள்ள உபதேசங்களையும் கொண்டு மனிதர்களை மோசம் போக்கி, வேதத்தை புரட்டி மோசம் போக்கி கள்ள அற்புத அடையாளங்களையும் செய்து மனிதர்களை மோசம் போக்குவதை ஏதேனிலிருந்து ஆதாம் காலத்தில் இருந்து கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் தொடர்ச்சியாக மனிதர்களை வஞ்சித்து மோசம் போக்குவதைத்தான் அவனுடைய முழு நேர வேலையாக இருக்கும். அவனுடைய முழு நேர ஊழியமே இதுதான். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எச்சரிக்கிறான். பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6 குறிப்பிட்டு, அப்படிப்பட்ட அந்த சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிய வேண்டும், தெரியாதவைகள் அல்லவே என்று குறிப்பிடுகிறான். ஆகவே அந்த சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. 7 விதமான போர் ஆயுதங்களாக இருக்கும் அந்த சர்வாயுத வர்க்கங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோமானால் அந்த 7 போர் ஆயுதங்களும் நேரடியாக வார்த்தையோடு தொடர்புடைய மறைபொருளாக இருக்கும். 7 விதமான போர் ஆயுதங்களின் பெயர்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7ம் வார்த்தையோடு தொடர்புடைய ஒரு மறைபொருள். ஆகவே இந்த வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை கொண்டுதான் அவனுக்கு நாம் எதிர்த்து நின்று போராட வேண்டும். வார்த்தைக்கு மட்டும்தான் பயப்படுவான். இல்லையானால் ஏதேன்ல ஆதாம் காலத்தில் துவங்கி கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் ஜனங்களை மோசம் போக்குகிற வேலையைத்தான் அவன் முழு நேர ஊழியமாய் செய்வான். ஆகவேதான் இயேசு மத்தேயு 24 ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீஷர்கள் இயேசுவினிடத்திலே மத்தேயு 24:3 கேள்வி எழுப்பின போது அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு உடனடியாக நேரடியாக இந்த பதிலை சொல்லுகிறார். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. பிறகு அதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கத்தக்கதாக அவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான் என்றார். இயேசு சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிப்பானாம். ஆகவேதான் அந்த சாத்தானால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு சர்வாயுத வர்க்கங்களாகிய வார்த்தையை தரித்துக் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான், வார்த்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும் என்பதை 1 யோவான் 4 தேவன் குறிப்பிடுகிறார். பெரியோர்களுக்கும் சரி, வாலிபர்களுக்கும் சரி, பிதாக்களே வாலிபரே என்று குறிப்பிட்டு நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான். பொல்லாங்கனை எப்படி ஜெயித்தார்கள் என்றால், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே குறிப்பிடப்படுகிறது. அப்படியானால் பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு சர்வாயுத வர்க்கங்களாகிய வார்த்தை என்கிற பட்டயம் இருக்க வேண்டும். இந்த தேவ வசனம் ஒருவனுக்குள் நிலைத்திருக்குமானால் அவன் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். இது இப்ப நாம பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நாம் செய்ய வேண்டியவை. கிறிஸ்துவின் 3ஆம் வருகையிலே அந்த அந்தி கிறிஸ்துவின் செயல்பாடுகளும் கள்ள தீர்க்கதரிசியின் செயல்பாடுகளும்
அழிக்கப்பட்டு வலுசர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்படும். இது அர்மகெதோன் யுத்தத்தில் நடைபெறுகிறதான சம்பவம். இதை கிறிஸ்துதான் வந்து செய்வார். நல்ல வார்த்தையில கவனிங்க. இந்த பிசாசு அழிக்கப்படுவதை குறியீட்டு வார்த்தைகளிலே தேவன் பேசுகிறார். இந்த பிசாசு எப்படி அழிக்கப்படுகிறது? அர்மகெதோன் யுத்தத்தில் இவனை தூக்கி பாதாளத்தில் தள்ளுவார்கள், இந்த பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை. இந்த யுத்தத்தை அவன் அழிக்கப்படுகிறதை சில குறியீட்டு வார்த்தைகளிலே தேவன் பேசுகிறார். இங்கே பிசாசை பாபிலோன் என்கிறதான ஒரு குறியீட்டு வார்த்தை கொண்டு அழைக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களிலேயும் இந்த பாபிலோன் என்பது மகாபெரிய வேசி என்றும், அந்த வேசி திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருப்பதாகவும், அந்த திரளான தண்ணீர்கள் என்பது பூமியில் கூடியிருக்கக்கூடிய ஜனக்கூட்டம் என்றும், இந்த ஜனக்கூட்டங்களை எல்லாம் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொற்பாத்திரத்திலே அவள் மதுவை வைத்திருப்பதாகவும், நான் சொல்லுதின வார்த்தைகளை கவனிங்க. இந்த பிசாசை மகாபெரிய வேசி என்று குறிப்பிட்டு இந்த வேசி திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறதாகவும் வார்த்தை கவனிங்க. அந்த திரளான தண்ணீர்கள் என்பது இந்த பூமியின் ஒட்டுமொத்த ஜன கூட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படி என்றால் இந்த ஜன கூட்டத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், இவர்கள் எல்லாம் தன்னுடைய தந்திரத்தினாலே அவர்களை மோசம் போக்கி தன்னுடைய கண்ட்ரோல்லே வைத்திருப்பது. அப்படி அவர்களை மோசம் போக்குகிறதுல இந்த திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீ தன்னுடைய கரத்திலே ஒரு பாத்திரம் வைத்திருப்பதும், அந்த பாத்திரத்திலே அசுத்தங்களும் துன்மார்க்கங்களும் வேசித்தனங்களும் ஆகிய மது வைக்கப்பட்டிருக்கிறதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த மதுவினாலே பூமியின் குடிகள் எல்லாரையும் மோசம் போக்குகிறதாக வேதம் குறிப்பிடுகிறது. அப்படின்னா இங்க பாபிலோன் என்பது ஒரு குறியீட்டு வார்த்தையாக 17ஆம் அதிகாரத்திலும் 18ஆம் அதிகாரத்திலும் பயன்படுத்துகிறார். அப்ப இந்த பாபிலோன் என்பது எது என்பதை நீங்க செக் பண்ணீங்கன்னா, இந்த தள்ளப்பட்ட பிசாசை பாபிலோன் என்கிற ஒரு குறியீட்டு வார்த்தை கொண்டு அழைக்கிறார். இதை விளங்கிக் கொள்ள சில வசனங்களை நாம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டும். 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அந்த வார்த்தை பாருங்க. அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. பூமியின் ராஜாக்கள் அப்படின்னா அந்த பூமி முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்கள், அதனுடைய எல்லா ராஜாக்கள். பிறகு பூமியின் குடிகள். அப்ப அர்த்தம் புரியும் உங்களுக்கு. ராஜாக்கள், குடிகள். அப்ப ஒட்டுமொத்த ஜன கூட்டமும் அவளுடைய மதுவினாலே வெறி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. பிறகு 3ஆம் வசனத்திலே ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இங்கே இன்னொரு குறியீடு சொல்லப்படுகிறது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தில் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் என்று. இப்ப நல்ல வார்த்தைகளை கவனிங்க. முதல் வசனத்திலே திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறதாக குறிப்பிடப்பட்டது. திரளான தண்ணீர் என்பது வார்த்தை கவனிங்க, அப்பதான் புரியும். இந்த ஸ்திரீ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருப்பதாக முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த திரளான தண்ணீர் என்பது என்ன, அதை விளங்கணும். பிறகு 3ஆம் வசனத்தில் இந்த ஸ்திரீ ஒரு சிகப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் இருப்பதாகவும், அந்த மிருகம் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையது, தூஷணமான நாமங்களால் நிறைந்தது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த மிருகம் என்பது என்ன? திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறதாய் சொல்லப்பட்டிருக்கிற முதல் வசனமும் 3ஆம் வசனத்திலே இந்த ஸ்திரீ ஒரு மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். அந்த மிருகம் என்பது என்ன என்பது விளங்கணும். முதல்ல அந்த திரளான தண்ணீர்கள் என்பது என்ன? 15ஆம் வசனம் வாசிங்க. 15வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். இப்போ முதல் வசனம் புரியணுமானால் நீங்க 15ஆம் வசனத்தோடு அதை கனெக்ட் பண்ணணும். இந்த ஸ்திரீ என்பது நல்ல கவனிங்க,
நாம பார்க்கக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய பெண்களாகிய ஸ்திரீ அல்ல. இது யாரை தான் பேசுறாரு? ஸ்திரீ, பிசாசு. பிசாசை இங்கு ஸ்திரீயாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஸ்திரீ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாளாம். பூமியின் குடிகளை எல்லாம் தன்னுடைய மதுவினாலே மோசம் போக்குகிறாளாம். அப்படின்னா அந்த திரளான தண்ணீர்கள் என்ன என்றால் 15ஆம் வசனத்தின்படி இந்த பூமியில் இருக்கக்கூடியதான சகல ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள். இப்ப நீங்க இமேஜினேட் பண்ணி பாருங்க, உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனத்தையும் யார் தான் கண்ட்ரோல் பண்றது? இந்த ஜன கூட்டத்தை திரளான தண்ணீர்னு குறியீட்டு வார்த்தையில பேசுறார். இது அப்படி விளங்கி கொண்டு 3ஆம் வசனத்துக்கு வந்தோமானால், ஒரு சிகப்பு நிற மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாளாம். அது 7 தலைகள் 10 கொம்புகள் உடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன என்பதும் விளங்கணும். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். இப்ப தூதன் சொல்லுகிறான் யோவானுக்கு, நீ ஏன் ஆச்சரியப்படுற? உனக்கு இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் சொல்லுகிறேன், அந்த அவளை சுமக்கிற அந்த மிருகத்தினுடைய ரகசியத்தையும் சொல்லுகிறேன் என்று அவனுக்கு அந்த ரகசியத்தை தூதன் சொல்ல ஆரம்பிக்கிறான். யோவானுக்கு தூதன் ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். வாசிப்போம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. வார்த்தை கவனிங்க. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமி குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அது வரைக்கும் நிறுத்துங்க. இப்ப நாம் வாசித்த 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை கூர்ந்து கவனிங்க. இயேசுவினுடைய பகிரங்க வருகையில் நடைபெறுகிற அந்த அர்மகெதோன் யுத்தத்தில் இந்த வலுசர்ப்பமானது பாதாளத்தில் தள்ளப்படும். 1000 வரும் சிறை வைக்கப்படும். அதோடு அந்த யுத்தம் நிறைவு பெறும். அர்மகெதோன் யுத்தம் நிறைவு பெறும். அப்படி நடக்கக்கூடிய அந்த அர்மகெதோன் யுத்தமானது எப்படி நடைபெறுகிறது என்பதை பற்றித்தான் 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரமும் அந்த ஸ்திரீயை பற்றி பாபிலோன் என்ற ஒரு குறியீட்டு வார்த்தையில பேசுகிறார். 19ஆம் அதிகாரத்தில் அந்த யுத்தம் நிறைவடைந்து 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே பாதாளத்தில் தள்ளப்பட்டு 1000 வருடம் சிறை வைக்கப்படுகிறது. ஆகவே இப்ப இந்த ஸ்திரீயை, இந்த பிசாசை ஸ்திரீ என்று குறிப்பிட்டு அதற்கு பாபிலோன் என்று குறியீட்டு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த பாபிலோன் ஆகிய பிசாசு, நான் வார்த்தை கவனிங்க, பாபிலோன் ஆகிய பிசாசை சற்று கவனமா இங்கு விளங்க வேண்டியது இருக்கிறது. இதற்கு காரணம் இருக்கு. பாபிலோன் என்றவுடன் நமக்கு தெரிந்ததெல்லாம், பைபிள்ல நம்ம பலமுறை பாபிலோன் என்கிற வார்த்தையை படிப்போம். நமக்கு தெரிந்ததெல்லாம் பாபிலோன் என்கிறதான ஒரு நகரம், அதாவது ஈராக்கில் இருந்ததான ஒரு நகரம். ஈரான், ஈராக்கு, இதெல்லாம் அப்போது அதனுடைய அந்த பாபிலோன் ராஜாவினுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. ஈரான், ஈராக் இந்த பகுதிகள் எல்லாம் கல்தேயருடைய தேசம் என்று அதற்கு பெயர். அந்த கல்தேய தேசத்தினுடைய தலைமை இடமாக இருந்தது இந்த பாபிலோன். அப்படின்னா பாபிலோன் என்றால் நமக்கு ஈஸியா விளங்கும், அது ஒரு நகரம், ஒரு சிட்டி. நேபுகாத்நேச்சார் அதிலே ராஜாவாக இருந்தான். அந்த பாபிலோன் ராஜ்யம் தான் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்தது, ஒட்டுமொத்த உலகத்தையும். அப்ப சாதாரணமா பாபிலோன் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வந்துடும் இது கல்தே தேசத்தினுடைய ஒரு நகரம் என்பது. ஆனால் இங்கே பாபிலோன் என்பதை நகரமாக சொல்றாரா பாருங்க. பாபிலோன் என்பதை மகாபெரிய வேசி என்று பிசாசை குறித்து குறிப்பிடுகிறார். அப்படின்னா இங்க சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய மறைபொருள் இருக்கிறது. என்னவென்றால், பாபிலோன் என்பதனுடைய சிம்பிள் மீனிங், சாதாரண அர்த்தம், கல்தே தேசத்தினுடைய நகரம், அதாவது நேபுகாத்நேச்சார் அரசாண்ட நகரம்.
அதே பாபிலோன் என்பதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் எடுத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் மீனிங் எடுத்தோமானால் மகா பெரிய வேசித்தனம் என்றும், வார்த்தை கவனிங்க, பாபிலோனுக்கு அர்த்தம் வேசித்தனம் என்றும் விக்கிரக ஆராதனை என்றும் வேதம் பேசுகிறது. வார்த்தை நல்லா கவனிங்க. பிறகு அதே பாபிலோன் என்ற பெயருக்கு சீக்ரெட் மீனிங், ரகசிய அர்த்தம் பிசாஸ் என்று நேரடியாக வேதம் பேசுகிறது. அப்படின்னா பைபிள்ல பாபிலோன் என்று வருகிற போதெல்லாம் வெறும் நகரமாக மட்டும் பார்க்கக்கூடாது. இதை ரொம்ப கவனமாய் சிந்திக்கணும். ஏன் சிந்திக்க வேண்டும் என்றால், எரேமியா தீர்க்கதரிசி 50ஆம் அதிகாரம் 51ஆம் அதிகாரத்தில் இந்த பாபிலோனை குறித்து பேசுகிற போது வெறும் நகரமாக மட்டும் பேசவில்லை. அதுபோலவே ஏசாயா தீர்க்கதரிசியும் 29ஆம் அதிகாரத்தில் இந்த பாபிலோனை குறித்து பேசுகிறான். அங்கும் இதை வெறும் நகரமாக மட்டும் பேசவில்லை. இப்ப இதை எளிமையா விளங்க வேண்டும் என்றால், நம்ம நேற்றைய தினம் கூட எருசலேம் என்பதை சிம்பிள் மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங், சீக்ரெட் மீனிங் பார்த்தோம். ஞாபகத்துக்கு வருதா? எருசலேம் என்பதனுடைய சிம்பிள் மீனிங் இஸ்ரேலுடைய ஒரு நகரம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அதே எருசலேம் என்பதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் சபை. சபைதான் எருசலேம் என்று வேதம் அழைக்கிறது. பிறகு அந்த எருசலேமுடைய சீக்ரெட் மீனிங் என்னன்னு கவனிச்சோமானால், வரப்போகிற நித்திய ராஜ்யத்தை குறித்து புதிய எருசலேம் என்று அழைக்கிறார். கிறிஸ்துவின் ராஜ்யம், நித்திய ராஜ்யம் செயல்பட போகிறதே, அந்த நித்திய ராஜ்யத்தின் அதை புதிய எருசலேம் என்று தேவன் அழைக்கிறார். அப்படின்னா எருசலேம் என்பதற்கு 3 வெவ்வேறு அர்த்தங்கள் இருப்பதை நாம் நேற்றைய தினத்திலும் விளங்கியிருந்தோம். நல்ல நினைவுபடுத்திங்க. பூமியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கக்கூடிய சிட்டிக்கு பெயர் எருசலேம், சிம்பிள் மீனிங். சபைதான் எருசலேம், அது ஸ்பிரிச்சுவல் மீனிங். கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய நிச்சய ராஜ்யம், அதற்கு பெயர் புதிய எருசலேம், சீக்ரெட் மீனிங். இப்படி இருப்பது போல பாபிலோனுக்கும் சிம்பிள், ஸ்பிரிச்சுவல், சீக்ரெட் இருக்கிறது. இந்த நல்ல வார்த்தையில கவனிங்க. அப்ப பாபிலோன் என்பது கல்தேயருடைய தலைநகரம். அதே பாபிலோன் என்பது மகா பெரிய வேசித்தனம் என்று குறிப்பிடுகிறது ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல. சீக்ரெட் மீனிங்ல அது பிசாசு. இந்த கண்டென்ட் விளங்கினால்தான், இந்த சம்பவம் விளங்கினால்தான் பிசாசனுடைய ஆரிஜின் எது என்பதை கண்டுபிடிக்க முடியும். பிசாசனுடைய அவனுடைய தலைநகரம் எது என்பதை விளங்க முடியும். நான் சொன்னது நீங்க மறுபடியும் நினைவில் வச்சீங்க. பாபிலோன் என்பது வெறும் நகரம் மட்டுமல்ல, பாபிலோன் என்ற வார்த்தை வேசித்தனத்தை குறிப்பிடுகிறது. அதை அப்படியே கூர்ந்து கவனிச்சீங்கன்னா விக்கிரக வணக்கத்தை பேசுகிறது. சீக்ரெட் மீனிங் அது பிசாசு. இந்த 3 அர்த்தங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால்தான் இவனுடைய ஆரிஜின் என்ன என்பதை நம்மால் விளங்க முடியும். இப்போ வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இந்த மிருகத்தினுடைய செயல்பாடுகளும் கள்ள தீர்க்கதரிசியின் செயல்பாடுகளும் அழிக்கப்பட்டு வலுச்சர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்படுகிறது என்பதை ரொம்ப சிம்பிளா விளங்கிடலாம். ஆனால் இவன் ஆதியிலிருந்தே இத்தனை 1000 ஆண்டுகளாக அவன் செயல்பட்ட விதம், இதை விளங்கணும். அதை விளக்குவதற்குத்தான் பழைய பாம்பாகிய வலுச்சர்ப்பம் என்கிற வார்த்தையை ஆட் பண்றார். வலுச்சர்ப்பம் சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்கலாம். தேவன் வலுச்சர்ப்பத்தை கட்டி பாதாளத்தில் தள்ளினார் அப்படின்னு வெறும் வலுச்சர்ப்பம் என்று முடித்திருக்கலாம். அதை முடிக்காமல் பழைய பாம்பாகிய வலுச்சர்ப்பம் என்கிறார். ஏன் பழைய பாம்பாகிய வலுச்சர்ப்பம் என்றால், ஆதாம் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஜனங்களை மோசம் போக்கி வருகிறதான வஞ்சக சாத்தான். அப்படியானால் இவனுடைய ஆரிஜின் என்ன, இவனுடைய தலைமையிடம் என்ன என்பதை விளங்குவது மிக மிக முக்கியம். ஆதியிலே ஏதேனிலே ஆதாமை மோசம் போக்கிற போது அது சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. அந்த ஆதாம் வாழ்ந்த இடம் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, லெமூரியா கண்டம் என்று பெயர். இந்த லெமூரியா கண்டம், சதர்ன் இந்தியா, இந்த பக்கம் ஆஸ்திரேலியன் கான்டினென்ட், இந்த பக்கம் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் எல்லாம் ஒன்றாக இணைந்திருந்த நிலப்பகுதி. அங்குதான் அவன் தன்னுடைய தலைமையிடத்தை வைத்திருந்தான். அங்கிருந்துதான் முதலாவது விக்கிரக வணக்கத்தை துவக்கினார்கள். அதிலும் குறிப்பாக சர்ப்பத்தை வணங்குதல் அங்கிருந்துதான் துவங்கியது. இவர்களுக்கு நாகர்கள் என்று பெயர். உலகம் முழுவதும் பரவினார்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில்
பேலேகு என்பவனுடைய நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது. தேவன் பூமியை பகுத்தார். ஒரே கண்டமாக இருந்ததை பகுத்தார். அப்படி பகுக்கப்பட்ட போது இவர்கள் எங்கும் சிதறி பூமி எங்கும் பரவினார்கள். அப்போது நோவாவின் பேலை அராரத்தில் தங்கினபடினாலே அங்கிருந்து புதிய ஜெனரேஷன் துவங்க ஆரம்பித்தது. குறிப்பாக இந்த பாபிலோன் என்கிறதான நகரம் இருக்கு, அந்த ஏரியா பகுதியிலிருந்து ஜனத்தொகை எழும்ப துவங்கியது. ஆகவே தன்னுடைய தலைமையிடத்தை பாபிலோனுக்கு மாற்றினான். பழைய ஏற்பாடு முழுவதும் பாபிலோனை தலைமையிடமாக கொண்டு பிசாசு செயல்பட்டான். அதன் பிறகு பழைய ஏற்பாடு முடிவடைந்து ரட்சகர் வந்து ரட்சிப்பை உண்டாக்கின போது, ரத்தம் சிந்துதல் வழியா ரட்சிப்பு உண்டாக்கின போது, முதல் நூற்றாண்டில் அந்த 7 சபைகள் மத்தியில தான் பயங்கரமான எழுப்புதல் உண்டாக துவங்கியது. அதாவது வெளிப்படுத்தும் விசேஷம் 2, 3 அதிகாரங்களிலே நம்ம பார்க்கக்கூடிய 7 சபைகள் பெயர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எபேசு, சிமிர்னா, பெர்கமு எல்லாம் படிச்சிருக்கோம்ல. அந்த 7 சபைகள் மத்தியிலே பெரும் எழுப்புதல் உண்டாக துவங்கியது புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தில். அதாவது ரட்சகர் வந்து ரட்சிப்பை உண்டாக்கின போது உடனே பாபிலோனிலிருந்து தன்னுடைய தலைமையிடத்தை பெர்கமுக்கு மாற்றினான். அந்த பெர்கமு என்பது டர்க்கியில் இருக்கிறது. ஆரம்பத்தில் இங்கே லெமூரியா கண்டமாகிய இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, இங்குதான் அவனுடைய தலைமையிடம். நோவாவின் பிரளயத்திற்கு பிறகு ஜனக்கூட்டம் எல்லாம் பாபிலோன் அந்த ஏரியால சிவிலைசேஷன் டெவலப் ஆன துவங்கின போது தன்னுடைய தலைமையிடத்தை அங்கு கொண்டு போனான். பழைய ஏற்பாடு முடிந்து ரட்சகர் வந்து ரட்சிப்பு உண்டாக்கினவுடன் அங்கிருந்து பெர்கமுக்கு தன்னுடைய தலைமையிடத்தை மாற்றினான். இதுவும் ஆதியாகமம் வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்ப அங்க தலைமையிடத்தை கொண்டிருந்து செயல்பட்டவன் புதிய ஏற்பாட்டின் முடிவில், நல்ல வார்த்தைகளை கவனிங்க, இப்ப புதிய ஏற்பாட்டின் முடிவில் நாம் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் முடிவில் மீண்டும் தன்னுடைய தலைமையிடத்தை தன்னுடைய ஒரிஜினல் பிளேசஸ்க்கு திருப்புவான். தன்னுடைய ஒரிஜினல் பிளேஸ். அப்படி என்றால் தமிழ் சார்ந்த நிலப்பகுதி. அந்த வார்த்தை கவனிங்க. தமிழ் சார்ந்த நிலப்பகுதினா வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்தது தான் தமிழ் சார்ந்த நிலப்பகுதி. அதெல்லாம் செமிட்டிக் லாங்குவேஜஸ், தமிழுடைய உட்பிரிவுகள். கீழே ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் மலேசியா, பர்மா, இதெல்லாம் தமிழ் சார்ந்த நிலப்பகுதி. அதுல இதுதான் ரொம்ப முக்கியமான நிலப்பகுதி. இங்கு தன்னுடைய தலைமையிடத்தை திருப்புவான். இது ஏன் விளங்க வேண்டியது இருக்கிறது என்றால், வருகைக்கு முன்பாக இஸ்ரேலிலே கட்டப்படுகிறதான அந்த மோரியாவிலே கட்டப்படுகிறதான ஆலயத்தில் தன்னை தேவனாக காண்பித்து அங்கே உட்கார்ந்து தன்னை தேவனாக வணங்கும்படி செய்வான். அங்கே ஆலயத்தை போய் டேக் ஓவர் பண்ணுவான். இங்கே தன்னுடைய தலைமையிடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான். இங்கிருந்து தான் 7 வருட உபத்திரவ காலத்தின் போது உலகத்தை அவன் ஆளுகை செய்ய துவங்குவான். இங்கிருந்து தான் அவனுடைய ஆளுகை செயல்பட துவங்கும். எங்கிருந்துனா தமிழ் சார்ந்த நிலப்பகுதி. அங்குதான் அவனுடைய தலைமையிடம் இருக்கும். எதற்காக இப்ப இதை நம்ம பகுத்து விளங்கி கொண்டிருக்கிறோம் என்றால், வருகைக்கு முன்பாக அவனுடைய தலைமையிடம் இங்க திருப்பப்படும். நாம இப்ப எங்க இருக்கிறோம் பாருங்க. ஒரு தமிழ் பழமொழி சொல்லுவாங்க, சிங்கத்தை குகையிலேயே சந்திக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது உண்டா இல்லையா? சிங்கத்தை குகையிலே சந்திக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் நாம் இருக்கிறோம். நல்ல வார்த்தையில கவனிங்க. கிறிஸ்துவினுடைய 3ஆம் வருகையில் அர்மகெதோன் யுத்தத்தில் அவன் அழிக்கப்பட போகிறான். கரெக்ட். தேவனுடைய பாதாளத்தில் தள்ளுவார். ஆனால் அதுவரைக்கும் அவனுடைய முழு நேர வேலையே எவனை விழுங்கலாமோ என்று வஞ்சிப்பான். ஆகவேதான் இந்த வஞ்சக சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்கள் என்கிற போது வெறும் கையோடு எதிர்த்து நிற்க முடியாது. ஒளியின் பட்டயமாகிய சர்வாயுத வர்க்கமாகிய தேவ வசனத்தை பிடிச்சு கொண்டால் மட்டுமே அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆகவேதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருந்ததினாலும் நீங்கள் பொல்லாங்கனை
ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்ப புரியும், வருகை வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? கிறிஸ்துவின் வருகை, இரண்டாம் வருகை, அதாவது ரகசிய வருகையை மனவாட்டி அழைச்சிட்டு போகிற வரைக்கும் என்ன இருக்கும்? போர் பிளஸ் ஆட்டம், போராட்டம் இருக்கும். போராட்டம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா எபேசியர்ல? அந்த போர் பிளஸ் ஆட்டம் இருக்கும். இந்த போர் ஸ்பிரிச்சுவலா இருக்கும், கண்ணுக்கு தெரியாத வகையில் இருக்கும். வார்த்தை நல்லா கவனிங்க. கிறிஸ்து தம்முடைய ரகசிய வருகையில் மனவாட்டி அழைத்து கொண்டு போகிற வரைக்கும் போர் இருக்கும். ஆனால் இந்த போர் கண்ணுக்கு தெரியாது, கண்ணால் காண முடியாத வகையில் இருக்கும். எதிராளியும் கண்ணால் பார்க்க முடியாது, அவனுடைய ஆயுதங்களையும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் போர் மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். ஏதாவது புரியுதா? எதிராளி யாரு? சத்ருவாகிய பிசாசு. அவனை பார்க்க முடியாது. அவனுடைய போர் ஆயுதங்கள் என்ன? சண்டை படிச்சோமே, 6 போர் ஆயுதங்கள். அவனுடைய போர் ஆயுதங்களையும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனா போர் மட்டும் நடக்கும். ஆகவேதான் இந்த போரில் எதிர்த்து நிற்பதற்கு இது ஆவிக்குரிய விதத்தில் போரிடுதல். இதைத்தான் போர் ஆட்டம் உண்டு என்று எபேசியர் 6 குறிப்பிடப்பட்டிருக்கு. போராட்டம் உண்டு. போர் நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த போர் இருக்கும். வார்த்தை கவனிங்க. அர்மகெதோன் யுத்தம் நேரடியா இயேசுவும் பரலோக சேனைகளும் அந்த யுத்தத்தில் ஈடுபட போகிறார்கள். நமக்கு அங்கு எந்த வேலையும் இல்லை. அர்மகெதோன் கிறிஸ்துவின் வருகையின் போது நடக்கிற அந்த யுத்தத்தில் நமக்கு எந்த ஒரு போரும் இல்லை. நாம் அவரோடு இயேசுவோடு நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்க்க இருக்கிறோம். அங்கு யுத்தத்தில் ஈடுபட போகிறதெல்லாம் பரலோக சேனைகள் தான். நமக்கு அங்கு எந்த வேலையும் இல்லை. ஆனால் வருகைக்கு முன்பு, கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரைக்கும் போர் யாருக்கு தான்? போர் பிளஸ் ஆட்டம் உண்டு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் பொழுது அவன் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன். எங்க போய் போராடினா? கட்சி எடுத்துட்டு யாரோட சண்டை போட்டானா? அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்கிறானே. யாரோட போய் கட்சி எடுத்தா சண்டை போட்டான்? இல்லையே. ஆனால் போராடினேன் என்கிறானே. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்குத்தான் இந்த 5 ஆண்டுகள் நாம் போராட வேண்டியது இருக்கும். நேற்றைய தினம் நான் சொன்னது போல, அவனவன் தன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு போரிட வேண்டும். மறுபடியும் நல்லா மனதில் பதிச்சுங்க. தன்னுடைய ஆத்துமாவை, தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு ஆவிக்குரிய போரில் நாம் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும், போராடித்தான் ஆக வேண்டும். ஆகவேதான் சபைக்கு ஆவியானவர் இவைகளெல்லாம் எச்சரிக்கிறார். அர்மகெதோன் யுத்தத்தில் அவன் அழிக்கப்படுவது, பாதாளத்தில் தள்ளப்படுவது சாதாரண வேலை. இயேசுவுக்கும் அவருடைய பரலோக சேனைக்கும் அது சாதாரண வேலை. ஈஸியா பாதாளத்தில் தள்ளிடுவாங்க. ஆனால் அது வரைக்கும், அதாவது 2ஆம் வருகை வரைக்கும், எதிராளியும் கண்ணுக்கு தெரிய மாட்டான், யுத்தமும் கண்ணுக்கு தெரியாது, அவனுடைய யுத்த ஆயுதங்களும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் போர் மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் இங்கு நாம் மிகுந்த எச்சரிக்கையோடும் சத்திய வசனமாகிய போராயுதத்தை, அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி தரித்திருந்தால்தான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். சரி, மறுபடியும் அந்த அர்மகெதோன் யுத்தத்துக்கு திரும்புவோம். அங்கே இந்த மகா பாபிலோன் ஆகிய வேசி வீழ்த்தப்படுகிறதை பரிசுத்த வேதம் குறிப்பிடுகிறது. அதுல கூர்ந்து கவனிங்க. 17ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே இந்த ஸ்திரீயை, இங்க ஸ்திரீ என்பது எது? மைண்ட்ல வச்சுக்கணும். ஸ்திரீ என்பது பிசாசு. அந்த ஸ்திரீயை ஒரு மிருகம் சுமக்குது. அது 7 தலைகள் 10 கொம்புகள் உடையதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு 9ஆம் வசனத்தில் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் என்று குறிப்பிடுகிறார். அந்த மிருகத்தை பார்த்து ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்களாம். 10ஆம் வசனத்தில் வார்த்தை கவனிங்க. 8ஆம் வசனத்தில் ஜனங்கள் எல்லாம் மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். 9ஆம் வசனத்திலே ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் என்கிறார். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலையாம். உடனே நீங்க எங்க ஓடிடாதீங்க. 7 மலையின் உடனே இவைகள் எல்லாம் குறியீட்டு வார்த்தைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன குறியீட்டு வார்த்தைகள்? அப்படி கவனிங்க. அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற அந்த 7 தலைகளும் 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம்.
இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். முக்கியமான ஒரு ரகசியத்தை பேசுறார். இந்த ஸ்திரீ என்பது பிசாசு இல்லையா? இவள் உட்கார்ந்திருக்கிற அந்த 7 தலைகளும் 7 மலைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 7 மலைகளும் 7 ராஜாக்கள். 7 தலை 7 ராஜாக்கள். அந்த தலை என்பது ராஜாக்கள். இந்த ராஜாக்கள் இதை கவனிக்கணும். அதுல 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. இது என்ன கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா, ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜ்யத்தை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜ்யத்தை சுருக்கி ஒரே வசனத்தில் அறிவிக்கிறார். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் மொத்தமாக எத்தனை ராஜ்யங்கள் செயல்பட்டது செக் பண்ணீங்கன்னா, முதலாவதாக மோசேயின் காலத்தில் எகிப்திய கிங்டம் செயல்பட்டது, எகிப்து ராஜ்யம். வார்த்தை நல்லா கவனிங்க. அதன் பிறகு இரண்டாவதாக அசீரிய ராஜ்யம் செயல்பட்டது. எகிப்து ராஜ்யம் மோசேயின் காலத்துல தான் எகிப்தின் கிங்டம் செயல்பட்டிருந்தது. அதன் பிறகு அசீரிய ராஜ்யம் இருந்தது. அந்த அசீரிய ராஜ்யம் முடிந்த பிறகு மூன்றாவதாக பாபிலோன் ராஜ்யம் எழும்பினது. மூன்றாவது பாபிலோன் ராஜ்யத்தில் தான் நேபுகாத்நேச்சார், அங்கதான் தானியேல் போய் அடிமைப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் படிப்போம் நாம. இந்த பாபிலோன் ராஜ்யம் முடிந்த பிறகு மேதிய பெர்சிய ராஜ்யம் தோன்றியது. நான்காவது மேதிய பெர்சிய ராஜ்யம். மேதிய பெர்சிய ராஜ்யம் முடிந்த பிறகு கிரேக்க ராஜ்யம் எழும்பினது, அலெக்சாண்டர் தலைமையில உருவானது. இதெல்லாம் வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. அலெக்சாண்டர் தலைமையில கிரேக்க சாம்ராஜ்யம் உருவானது 5. அங்க யோவானுக்கு இதை வெளிப்படுத்துகிற போது இங்க தேவன் என்ன சொல்றார் பாருங்க. இந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற அந்த 7 தலைகள், அந்த மிருகத்தினுடைய 7 தலைகள் 7 மலைகள் என்று குறிப்பிட்டு அந்த 7 மலைகளும் 7 ராஜாக்கள் என்கிறார். அப்படின்னா 7 ராஜாக்களிலே 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான். வார்த்தை கவனிங்க. 5 பேர் விழுந்தார்கள்னா எந்த 5 பேர் புரியுதா? முதல்ல ஈஜிப்சியன் கிங்டம், இரண்டாவது அசிரியன் கிங்டம், மூன்றாவது பாபிலோனிய கிங்டம், நான்காவது மெடோ பெர்சியா, 5வது கிரேக்க சாம்ராஜ்யம் முடிந்தது. இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இதை தேவன் வெளிப்படுத்துகிற போது, வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுக்கிற போது அங்கு ரோம சாம்ராஜ்யம் செயல்பட்டு இருந்தது. வார்த்தை நல்லா கவனிங்க. ஏன்னா ரோமர்கள் தான் எழும்பி இயேசுக்கு பிறகு அந்த ஆலயத்தெல்லாம் இடித்தார்கள், தேவனுடைய அந்த தேவாலயத்தெல்லாம் இடித்து தள்ளினார்கள். யோவானுக்கு இதை தேவன் வெளிப்படுத்துகிற போது ரோம சாம்ராஜ்யம் எழும்பி இருந்தது. தேவன் எப்படி அறிவிக்கிறார் பாருங்க. அந்த ஸ்திரீ உட்கார்ந்த, ஸ்திரீ என்பது பிசாசு. வார்த்தை நல்லா கவனிங்க. அது உட்கார்ந்திருக்கிற அந்த மிருகத்தினுடைய 7 தலையும் 7 ராஜாக்கள் என்று அறிவித்து அதுல 5 பேர் விழுந்தார்கள், இன்னும் அத ஒருவன் இருக்கிறான். அந்த இருக்கிறான் என்பது ரோம சாம்ராஜ்யம். இன்னொருவன் வரப்போகிறான். வார்த்தை கவனிச்சீங்களா? வரப்போகிறான், அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். வார்த்தை பாருங்க. ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு பூமியில எழும்பின சாம்ராஜ்யங்கள் என்னன்னு செக் பண்ணீங்கன்னா, நம்ம ஏற்கனவே தானியேல் புத்தகத்தில் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம், இந்த செமினார்ல படிச்சிருக்கோம், நினைவுபடுத்திக்கங்க. டெமோக்ரசி, மோனார்கி அடங்கிய, மன்னராட்சி மக்களாட்சியும் அடங்கிய சாம்ராஜ்யமாக இந்த உலகம் செயல்படும். டெமோக்ரசி அண்ட் மோனார்கி. தமிழ்ல மன்னராட்சி மக்களாட்சி கொண்ட சாம்ராஜ்யமாக உலகம் முழுவதும் இருக்கும். இது எப்படி யோவானுக்கு அறிவிக்கிறார் பாருங்க. 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றொருவன் வரப்போகிறான், அவன் வந்த பிறகு அவன் கொஞ்ச காலம் இருக்க வேண்டும். அடுத்தது, இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவன், அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவன். அவ்வேலிலிருந்துனா எந்த ஏலிலிருந்து புரியுதா? கவனிக்கிறீங்களா? எகிப்திய ராஜ்யம், அசீரிய ராஜ்யம், பாபிலோனிய ராஜ்யம், மெடோ பெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதான மன்னராட்சி மக்களாட்சி கொண்டதான சாம்ராஜ்யம். இந்த 7லிருந்து எழும்ப போகிறதான 8வதானவன். அந்த 8வதானவன் தான் இந்த பிசாசு.
இப்படி இந்த பிசாசு எப்படி உட்கார்ந்து இருக்கிறதா சொல்றாரு பாருங்க. பிசாசு ஒரு ஸ்திரீ, பிசாசை ஸ்திரீயாக சொல்லி அந்த ஸ்திரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். அந்த மிருகத்துக்கு 10 தலை, அந்த 10 தலைகளும் 10 ராஜாக்கள். அதுல 5 பேர் போயிட்டான், ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் வரப்போகிறான். எவ்வளவு அக்யூரேஷா சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொன்னார் அப்படியே நடந்திருக்கிறது பாருங்க. இப்ப அடுத்தது 8வதாக எழும்புக போகிறது யாருன்னு புரியுதா? மன்னராட்சி மக்களாட்சி முடிந்தவுடன் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் எழும்பும், ஒன் குளோபல் லீடர் உட்காருவான். அந்த உட்கார போகிற ஒன் குளோபல் லீடர் அந்தி கிறிஸ்து. உலகம் முழுவதையும் சேர்த்து ஒருவனே 7 வருடம் ஆளுகை செய்வான். இவ்வளோ ரெக்கார்டையும் யோவானுக்கு எல்லாமே குறியீடுகள்ல கொடுக்கிறார், கோடிங்ஸ்ல கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அந்தி கிறிஸ்து 7 வருடம் இந்த பூமியை ஆளுகை செய்கிற போதுதான் 7 வருட உபத்திரவம் நிறைவடைகிற போது கிறிஸ்து தம்முடைய பகிரங்க வருகையிலே வெளிப்பட்டு இந்த அந்தி கிறிஸ்துவை மிருகத்தின் செயல்பாடையும் கள்ளத்தீர்க்க தரிசன செயல்பாடையும் அழித்து இறுதியாய் வலுசற்பத்தை பாதாளத்தில் தள்ளுகிறார். இது வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வாசித்தோம். அப்படின்னா கிட்டத்தட்ட ஆதாம் காலத்திலிருந்து 6000 வருடங்களாக செயல்பட்ட பழைய பாம்பு அது. விளங்க முடியுதா? 7 வருடம் இந்த பூமியை கண்ட்ரோல் வச்சிருப்பான். அந்த 7 வருடம் நிறைவடைகிற போது கிறிஸ்து தம்முடைய பகிரங்க வருகையில் வெளிப்பட்டு அவனை முற்றிலும் அழித்து பாதாளத்தில் தள்ளுகிறார். பிறகு இவன் பாதாளத்தில் சிறை வைக்கப்பட்ட பிறகு 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. 20ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை மறுபடியும் ஒரு முறை வாசிச்சிருங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். எவ்வளவு காலம் பாருங்க? 1000 வருஷம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு அவன் கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டுமா. அப்படின்னா பாதாளத்தில் தள்ளப்பட்டு 1000 வருடம் சிறை வைக்கப்படுவான். அந்த 1000 வருடம் நிறைவு பெறுகிற போது மீண்டும் அவன் விடுதலை ஆவான். அப்படின்னா அந்த 1000 வருடம் என்ன நடைபெறும் என்பதைத்தான் அடுத்த வசனம் 4ஆம் வசனம் பேசுகிறது. 4ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பலுசர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்பட்ட பிறகு இயேசுவோடு இணைந்து இப்ப நீங்க வாசித்த 4ஆம் வசனத்திலே மணவாட்டி கூட்டமும் தோழிகள் கூட்டமும் தோழர்கள் கூட்டமும் மூன்று கூட்டத்தை பற்றி அந்த 4ஆம் வசனம் பேசுகிறது. இவர்கள் இயேசுவோடு கூட இணைந்து 1000 வருடம் பூமியிலே அரசாளுகை செய்வார்கள் என்பதை அறிவிக்கிறார். அப்படின்னா வலுசர்ப்பம் பாதாளத்தில் 1000 வருடம் இருக்கும், இந்த பூமியில் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி துவங்கும். தொடர்ந்து அப்படியே 6ஆம் வசனம் வாசிங்க. 6லிருந்து தொடர்ச்சியா. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த 1000 வருட அரசாட்சியைத்தான் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒரு தூதன் அறிவித்தான். நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. நம்ம நேற்றைய தினம் 2 சாட்சிகள் இறங்கி வந்து இந்த பூமியெல்லாம் அவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு வாதித்தார்கள் என்பதெல்லாம் படிச்சோம். அந்த 2 சாட்சிகள் வந்து பிறகு அவங்க 3.5 வருடம் இந்த பூமியை தண்டிப்பார்கள். 3.5 வருடத்துக்கு பிறகு மிருகம் அவர்களை கொல்லும். அதன் பிறகு அவர்கள் உயிர் செலுந்து ஏறி போகிறதை, வானத்திற்கு ஏறி போகிறதை நேற்றைய தினம் படித்தோம். அந்த 2 சாட்சிகள் வந்து தங்களுடைய சாட்சி தீர்க்க தரிசனங்களாம் அறிவித்து பூமியெல்லாம் வாதிக்கிற போது 2ஆம் ஆபத்து முடிவடைகிறது என்றதாக அங்கு வாசிச்சோம். அந்த 2ஆம் ஆபத்து முடிவடைகிறது என்கிற போது ஒரு தூதன் வந்து அறிவிக்கிறான். என்ன அறிவிக்கிறான் கவனிச்சீங்கன்னா,
ஏழாம் தூதன் எக்காலம் ஊத போகிறான். அவன் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்கிறான். அது என்ன தேவ ரகசியம் என்றால் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. நல்ல கவனிங்க. இந்த 2 சாட்சிகள் தங்கள் தீர்க்க தரிசனங்களாம் சொல்லி முடிச்சு அவர்கள் கொல்லப்பட்டு பிறகு அவர்கள் உயிர் செல்கிறார்கள். அங்குதான் 7 வருட உபத்திரவம் நிறைவு பெறுது. 7 வருட உபத்திரவம் நிறைவு பெறும் போது தூதன் அறிவிக்கிறான். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுவான். அப்பொழுது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிறிஸ்துவுடைய ராஜ்யமாக மாறும் என்பதை, சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார்கள் என்பதை அறிவிக்கிறான். அந்த சொல்லப்பட்ட அந்த செய்தி இங்கே வலுசர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்பட்ட பிறகு கிறிஸ்து தம்முடைய அரசாட்சியை பூமியில் துவங்கினதாக 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் இப்ப நம்ம வாசித்தோம். அப்ப இந்த சம்பவங்களை கோர்வையா கவனிங்க. 7 வருட உபத்திரவத்தின் போது பல தூதர்கள் புறப்பட்டு வந்து பல்வேறு அழிவுகளை உண்டு பண்ணுகிறார்கள். 7 வருடம் முடிவு பெறுகிற போது கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகிறதாக தூதன் அறிவிக்கிறான். ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் முடிச்சு 3ஆம் வருகையிலே வெளிப்பட்டு அர்மகெதோன் யுத்தம் செய்து அதிலே அந்தி கிறிஸ்துவ செயல்பாடுகளை எல்லாம் அழித்து வலுசர்ப்பத்தை பாதாளத்தில் தள்ளி தம்முடைய அரசாட்சியை பூமியிலே துவங்குகிறார். 1000 வருடம் அவரோடு கூட இந்த பரிசுத்தவான்களாகிய ஜனக்கூட்டத்தார் ஆளுகை செய்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படின்னா இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம இந்த 7 நாட்களும் படிச்சதை இதை கொஞ்சம் அப்படி வரிசையா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. இயேசு தம்முடைய 2ஆம் வருகையில் வெளிப்படுவார், ரகசியமா வருவார், மணவாட்டி சபையை கூட்டிட்டு போயிடுவார். இந்த ப்ரோக்ராம் பாருங்க எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாருங்கிறத நீங்க விளங்கணும். 2ஆம் வருகையில் வெளிப்பட்டு மணவாட்டியை கூட்டிட்டு போயிடுவார். உடனே 7 வருஷ உபத்திரவம் துவங்கும். அங்கு பலவிதமான அழிவுகள் உண்டாகும். தூதர்கள் வந்து அழிவுகள் எல்லாம் உண்டு பண்ணுவான். இந்த 7 வருட உபத்திரவம் முடிந்தவுடன் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடைபெறும் மத்திய பரதீசிலே. அந்த கல்யாணம் முடிந்த பிறகு பகிரங்க வருகையிலே கிறிஸ்து வெளிப்படணும். அவர் வெளிப்படும் போது வானத்தில் யுத்தத்தை உண்டாகும். அங்கிருந்து கீழே தள்ளப்பட்டு அர்மகெதோன் என்ற இடத்திலே யுத்தம் நடைபெறும். அந்த யுத்தம் நிறைவு பெற்றவுடன் வலுசர்ப்பத்தை பாதாளத்தில் தள்ளுவார். அவன் 1000 வருடம் பாதாளத்தில் இருக்க வேண்டும். அந்த 1000 வருடம் கிறிஸ்து தம்முடைய அரசாட்சியை பூமியிலே துவங்குவார். 1000 வருடம் இந்த அரசாட்சி நிறைவு பெறுகிற போது மீண்டும் அந்த வலுசர்ப்பம் விடுவிக்கப்படும் என்கிறார். இவ்வளவு சம்பவங்களை எப்படி கோர்வையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஆனால் இதெல்லாம் இப்ப இந்த கோர்வையில் இருக்காது. பல அதிகாரங்கள் இப்ப நம்ம வாசித்த இந்த வெளிப்படுத்த விசேஷத்துல வெவ்வேறு அதிகாரங்களிலே வெவ்வேறு வசனங்களிலே பிரித்து பிரித்து சொல்லியிருப்பார். ஆகவேதான் இவைகளெல்லாம் வரிசைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இந்த வரிசைப்படுத்துவதற்கு பெயர் தான் குரோனாலஜி ஆஃப் எஸ்கெட்டாலஜி. இப்ப இறுதியா எங்க வந்துட்டோம்? வலுசர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்பட்டு பூமியிலே கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி நடைபெறும். இந்த அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதையும் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு அறிவிக்கிறார். கிறிஸ்துவின் அரசாட்சி இந்த பூமியில் நடைபெறுகிற போது இங்கே கண்ணீர் இராது, கவலைகள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், மரணம் எதுவும் இராது என்பதை வேதம் அறிவிக்கிறது. ஏன் இராது என்றால் அதற்கு 2 சம்பவங்கள். ஒன்று, பூமி முழுவதும் கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று வேதம் அறிவிக்கிறது. ஏன்னா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் பூமி முழுவதும் கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைந்திருக்கும். ஏனென்றால் கிறிஸ்துவின் அரசாட்சி அங்கே தொடரும். 1000 வருடம் ஆரம்பிப்பார். அப்படி இயேசு இந்த நம்முடைய 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கிறபடினாலே இந்த பூமியில் இதுவரைக்கும் மனிதர்களாகிய நாம சந்தித்த கண்ணீரும் கவலையும் நிந்தைகளும் அவமானங்களும் பிறகு பலவிதமான போராட்டங்கள், வியாதிகள், மரணங்கள் இது எதுவும் இராமல் 1000 வருடம் அவரோடு கூட அரசாள்கை செய்வோம்னு வேதம் சொல்லுது. இப்ப கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். இங்க இந்த 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறுவதற்கு நாம் மனவாட்டிகளாக மாறியிருக்க வேண்டியது அவசியம். தோழிகளாக போக விருப்பமானால் உபத்திரவ காலத்துக்குள்ள போய் ரத்த சாட்சியா மரிச்சு வரணும். தோழிகளாக போக விருப்பமானால் உபத்திரவ காலத்துக்குள் போய் ரத்த சாட்சியாய் மரிச்சு வரணும். தோழர்களாக நாம் வர முடியாது. காரணம், தோழர்கள் என்பது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கான ரிசர்வ் சீட். அது இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துக்கான ரிசர்வ் சீட்ஸ்.
இப்பதான் புரியும் இதனுடைய சீரியஸ்னஸ் எவ்வளவு என்பது. வருகைக்கு முன்பாக எப்படி ஆயினும் மணவாட்டி தகுதி பெற வேண்டியது அவசியம். அப்படி தகுதி பெறுவோமானால், குறிப்பாக 1 தீமோத்தேயு 2:12 சொல்லப்பட்டதன்படி அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். 1000 வருட அரசாட்சியிலே கிறிஸ்துவோடு பிரவேசித்து ஆளுகை செய்ய விருப்பமானால் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்கிறார். வார்த்தை நல்லா விளங்கிக்கங்க. 1000 வருட அரசாட்சியில் பிரவேசித்து ஆளுகை செய்ய எல்லாருக்கும் விருப்பம் தான். இப்ப நம்ம கேட்டா யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். எல்லாருக்கும் ஆளுகை செய்ய விருப்பம் தான். ஆனால் ஆளுகை செய்ய வேண்டுமானால் அதுக்கு என்ன நிபந்தனை? அவரோடு கூட பாடுகளை சகிக்க வேண்டும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆகவேதான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் தெளிவா அறிவிச்சான். பேதுரு ஆவியானவர் பேதுருவை கொண்டு அறிவிக்கிறார். அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் என்கிறார். அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளா? அப்படின்னா இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக, சத்தியத்திற்காக ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட வேண்டும் என்பதை வேதம் பேசுகிறது. பாடுபடுறது என்றால் இப்ப நமக்காக நாம பாடுபடுறது வேற. நமக்காகனா நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய முன்னேற்றத்துக்காக எல்லாருமே பாடுபடதான் செய்கிறார்கள். அந்த பாடை பற்றி பேசல. இப்ப பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல, நான் எல்லாம் பாடுபட்டு சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கேட்டிருக்கீங்களா? பெரியவங்க, நான் இதெல்லாம் பாடுபட்டு சம்பாதிச்சேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக பாடுபடுகிறது என்பது எல்லாருமே பாடுபடுகிறார்கள். அந்த பாடல்ல. கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக, சத்தியத்திற்காக ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட வேண்டும். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். அந்த ஆளுகையில் இந்த பூமியில இதுவரைக்கும் நாம சந்தித்து கொண்டிருக்கிற கண்ணீர், நிந்தை, அவமானம், வியாதிகள், மரணம், இது எதுவுமே அங்கு இருக்காது. இப்ப ஈவந்தோ நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவபக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்கிற போதும், அவருக்கு பிரியமா ஆராதனை செய்கிற போதும், ஏன் அவருக்கு ஊழியம் செய்கிற போதும் வெவ்வேறு நேரங்களிலே கண்ணீர், பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகினால்தான் இயேசு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று அறிவித்தார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன் என்பதை யோவான் 16 அறிவிச்சுட்டு போறாரு. வார்த்தை நல்லா கவனிங்க. அப்படின்னா இங்க ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபம் பண்ணி அவருக்கு ஊழியம் செய்து பிரியமாய் ஆராதனை செய்து எல்லாம் செய்கிற போதும் வெவ்வேறு விதமான பாடுகள், உபத்திரவங்களை மனிதன் சந்திக்கத்தான் வேண்டியிருக்கிறது. காரணம், அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை தேவாவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு கொண்டு தெளிவாய் சபைகளுக்கு அறிவித்தார். எதன் வழியா? அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அறிவித்தார். ஆகவே இந்த பூமியில் நாம் உயிரோடு இருக்கிற வரை சில பாடுகள் அவ்வப்போது வரும், போகும். இவைகள் எல்லாம் சத்திய வசனத்தை கொண்டு நாம் ஜெயிக்க வேண்டும். இப்படி கிறிஸ்துவுக்காக, சத்தியத்துக்காக ஒருவன் பாடுபடுவானே ஆனால் அவன் எங்க வந்துடலாம்? 1000 வருட அரசாட்சியில. அங்கு ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, பிரபுக்களாக 3 விதமான கேட்டகரியில இந்த பூமியை நாம் ஆளுகை செய்வோம்னு வேதம் சொல்லுது. எருசலேமிலே சீயோனை தலைமையிடமாக கொண்டு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை துவங்குவார். நல்லா கவனிங்க. வலுசெருப்பத்தை பாதாளத்தில் தள்ளின பிறகு நேரா சீயோன் மலைக்கு சென்று அந்த சீயோனில் இருந்து தம்முடைய ராஜ்யத்தை துவங்குவார். அப்படின்னா சீயோன் தலைமையிடமாக இருக்கும். எருசலேமில் இருக்கிற சீயோன். அங்கிருந்து உலகம் முழுவதையும் கிறிஸ்து ஆளுகை செய்ய துவங்குவார். அவரோடு கூட சேர்ந்து நாம் ராஜாக்கள், ஆசாரியர்கள், பிரபுக்கள் என்கிற 3 விதமான கேட்டகரியில இந்த பூமியை நாம் ஆளுகை செய்வோம் வேதம் சொல்லுது. அப்படின்னா ராஜாதி ராஜாவுடைய தலைமைக்கு கீழே நாம் எல்லாம் ராஜாக்கள், ஆசாரியர்கள், பிரபுக்களாக. அப்படின்னா குட்டி ராஜாக்கள், குறுநில மன்னர்கள் சொல்லுவாங்கல்ல, கேட்டிருக்கீங்களா? அப்படி ராஜாக்களாக இந்த பூமியை ஆளுகை செய்ய விருப்பமா? என்ன யாருமே பேசலையே. அவரோடு கூட ராஜாக்களாக வீட்டிருந்து ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் முதலமைச்சர் அல்ல, 1000 வருடம் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறோம்.
இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு தோணுது இல்ல? அப்படித்தானே சிந்திக்கிறீங்க? தேவன் சொன்னால் சொன்னதுதான். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னால் சொன்னதுதான். வானம் பூமி அழிந்தாலும் சரி, அவர் வார்த்தை ஒருபோதும் அழியாது. அழியாது என்பதற்கு கடந்த 6000 வருடங்களாக உள்ள ரெக்கார்ட்ஸ் நீங்க எடுத்து பாருங்க, செக் பண்ணி பாருங்க, புரியும். ஆதாம் காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் வேதத்தில் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் என்ன சொல்லி இருந்தாரோ அத்தனையும் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. அப்படியானால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அவர் சொன்னால் சொன்னதுதான், சொன்னபடியே செய்வார். இப்ப வருகைக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி துவங்கும் பொழுது அந்த 1000 வருட அரசாட்சியில் நீங்களும் நானும் ஆளுகை செய்ய வேண்டும். அதற்குத்தான் இப்படிப்பட்டதான இந்த கூட்டங்கள் எல்லாம். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். வருகையிலே மனவாட்டியாய் மாறி பிறகு 3ஆம் வருகையிலே இயேசுவோடு வெளிப்பட்டு இங்கே இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். இப்ப சொல்லுங்க, யாருக்கெல்லாம் ஆளுகை செய்ய விருப்பம்? விளங்குதா விளங்கலையா? ஆளுகை செய்ய விருப்பம் என்றால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. பாடெல்லாம் நாங்க பட மாட்டோங்க, பாட்டு வேணா பாடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டார். அவரோடு கூட பாடுபட வேண்டியது கட்டாயம். விளங்குதா? சரி, அந்த 1000 வருட அரசாட்சியில் மரணம் என்பது இருக்காது. யாருக்கு? ஆளுகை செய்யும் பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு. இந்த பூமியின் குடிகளை எல்லாம் இந்த ஆளுகை செய்யக்கூடியவர்கள் பூமியின் குடிகளை ஆளுகை செய்ய துவங்குவார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த பூமியின் ஒட்டுமொத்த குடிகள் அடிமைகளாக இருப்பார்கள். வார்த்தை நல்லா கவனிங்க. 1000 வருட அரசாட்சியில் இந்த தேவ பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்யும் பொறுப்பில் இருந்து ஆளுகை செய்வான். இந்த பூமியின் குடிகள் எல்லாம் அடிமைகளாக இருப்பார்கள். இது அத்தனையும் வேதத்தில் தேவன் எழுதி கொடுக்கிறார். இதெல்லாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறாருங்கிறதையும் கவனிங்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் காலத்தையும் நியமிச்சிட்டாரு. கால வரிசைப்படி எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறார். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். இந்த 1000 வருட அரசாட்சி நிறைவு பெற்றவுடன் நீங்க 20ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்க பாருங்க. கொஞ்ச காலம் அவன் விடுதலையாக வேண்டும். யாரு? பூமியிலே கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி நிறைவு பெறுகிற போது மறுபடியும் இந்த உள்ள போனவன் மறுபடியும் வரான். அவன் கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் என்று 3ஆம் வசனம் சொல்லுது. அந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது 7ஆம் வசனத்தில் நிறைவேற்றப்படுகிறது. 7ஆம் வசனம் வாசிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். போதும், பிறகு வாசிக்கலாம். இப்ப வாசிச்ச வசனங்களை கவனிங்க. 20ஆம் நல்லா கவனிங்க, வார்த்தை கவனிங்க. 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் வலுச்சர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்படுகிறது. 3ஆம் வசனத்தில் அவன் கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும் அறிவிக்கிறார். உடனே 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் 1000 வருட அரசாட்சி பூமியிலே துவங்கி அது நிறைவு பெறுகிறது. இந்த 1000 வருட அரசாட்சி நிறைவு பெற்றவுடன் 7ஆம் வசனத்திலே வலுச்சர்ப்பம் மீண்டும் விடுவிக்கப்படுகிறான், விடுதலை ஆகிறான். அப்படி விடுதலையானவுடன் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கோகு மாகோகு கூட்டங்கள் எல்லாம் அவன் மீண்டும் யுத்தத்துக்காக கூட்டி சேர்க்கிறான் என்று. அங்க ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு குறியீட்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்ல வார்த்தை கவனிங்க. இந்த வலுச்சர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்பட்டான் பாருங்க. தள்ளப்படுகிற போது ஒரு குறியீட்டு வார்த்தையை தேவன் யூஸ் பண்றார். பிறகு அவன் அங்கிருந்து விடுதலை ஆகிறான் பாருங்க. விடுதலை ஆகிற போதும் திரும்ப அந்த குறியீட்டு வார்த்தை யூஸ் பண்றார். என்ன அப்படின்னா, 2ஆம் வசனத்திலே இந்த சர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்படுகிற போது இந்த ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளினதாக இருக்கு. இருக்கா பாருங்க 2ஆம் வசனம். நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். ஒரு குறியீட்டு வார்த்தையை 2 இடத்துல பயன்படுத்துறாரு. என்ன 2 இடம் அப்படின்னா, இந்த வலுச்சர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்படும் போதும் பிறகு அவன் 1000 வருடம் கழித்து விடுதலை ஆகும் போதும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார்.
அது என்னங்கிறதா இப்ப பிரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். 2ஆம் வசனத்துல இந்த வலுச்சர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்படும் பொழுது அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்ததாக இருக்கா? அப்படின்னா இந்த பூமியின் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு பாதாளத்தில் தள்ளப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், பாவத்துக்கு சொந்தக்காரனாகிய இந்த பிசாசு பாதாளத்தில் தள்ளப்படுவதினால் பூமியிலே இந்த 1000 வருடம் பாவம் என்பது இராது. பாவம் மட்டுமல்ல, பாவத்திற்கான அந்த சிந்தனை, பாவத்துக்கான அந்த உணர்வு கூட இருக்காது. வார்த்தை கவனிங்க. ஆகினாலதான் கிறிஸ்துவின் மகிமை பூமி முழுவதும் நிரப்ப இருக்கிறபடினாலே அங்கு அந்த 1000 வருடத்தில் பாவம் என்பதே இராது. கண்ணீர், கவலை, நிந்தை, அவமானம், வியாதி என்பது இருக்காது. கூர்ந்து கவனிங்க. அது மட்டுமல்ல, சிங்கமும் ஆடும் ஒன்றாக மேயுமா. நல்ல வார்த்தை கவனிங்க. சிங்கமும் ஆடும் ஒன்றாக மேயும். ஏசாயா தீர்க்கதரிசி அறிவிக்கிறான். சிங்கமும் பசுவும் ஓனாயும் மாடும் எல்லாம் ஒன்றாக மேயும். ஒரு பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு புற்றிலே கை வைக்குமா. வார்த்தை கவனிங்க. பால் குடிக்கக்கூடிய குழந்தை, உங்களுக்கு புரியும் அப்படின்னா ஒரு 1.5 வயசு, 1 வயசு 1.5 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது. அது விரியன் பாம்பு புற்றிலே கை வைத்தாலும் அது எதுவும் செய்யாது, கடிக்காது. என்ன புரியுது இப்போ? சிங்கமும் பசுவும் ஒன்றா மேயறது நடக்கிற காரியமா இப்போ? ஏனென்றால் அங்கு தீங்கு செய்வார் இல்லை என்று குறிப்பிடுறார். என்ன ஆச்சரியம் பாருங்கயா. ஏன் தீங்கு செய்வார் இல்லை? பாவத்துக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணியாச்சு? பாதாளத்தில் தள்ளுறார். தள்ளும் போது என்ன வார்த்தை யூஸ் பண்றார் பாருங்க. ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அவனை பாதாளத்தில் தள்ளுறார். ஆகவே பூமியிலே பாவம் இராது, பாவ சிந்தனை கூட இருக்காது, அந்த உணர்வும் இருக்காது, கண்ணீர் கவலை எல்லாம் கிடையாது. பிறகு 1000 வருட அரசாட்சி கிறிஸ்து நிறைவு செய்தவுடன் மீண்டும் விடுதலையாகும் போது திரும்ப அதே வார்த்தையை அங்கே கொண்டு வரார் பாருங்க. 8ஆம் வசனத்திற்கு பாருங்க. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். வார்த்தை புரியுதா பாருங்க. 7ஆம் வசனத்தில் 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் காவலில் இருந்து விடுதலை ஆகிறான். அப்படி விடுதலை ஆகும்போது இந்த பூமியின் ஜனங்களை மோசம் போக்கும்படிக்கு இந்த கோகு மாகு கூட்டங்கள் எல்லாம் யுத்தத்திற்காக கூட்டி சேர்ப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வலுசர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்பட்ட போது பூமியில் பாவம் இருக்காது. கிறிஸ்துவின் அரசாட்சி நடைபெறும். மறுபடியும் அவன் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் பாவம் ஆக்டிவேட் ஆகும். சாத்தான் காவலிருந்து விடுதலை ஆகிற போது இந்த பூமியின் குடிகளை மோசம் போக்கும்படின்னு இருக்கு பாருங்க. அப்படின்னா மறுபடியும் ஆக்டிவேட் ஆகும். கிறிஸ்துவுக்கு விரோதமா மறுபடியும் யுத்தத்துக்காக கூட்டுவான். அப்போதுதான் வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணி தேவன் அவர்களை அழிக்கிறார் என்பதை வேதம் பேசுகிறது. 9ஆம் வசனத்துல படிங்க. இப்போ அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டார். இப்ப இந்த வலுச்சர்ப்பமாகிய பிசாசு எங்க தள்ளப்படுகிறது பாருங்க. அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்படுகிறான். அங்குதான் இவனுக்கு எண்டு. இந்த பழைய பாம்பாகிய வலுச்சர்ப்பத்தை முற்றிலும் தேவன் அழிப்பார். எப்போ? 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதாக தேவன் வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணி இந்த வலுச்சர்ப்பத்தையும் அதனோடு சேர்ந்த இந்த கூட்டங்களையும் தேவன் அழிப்பதை வேதம் பேசுகிறது. நல்லா கூர்ந்து கவனிங்க. அவன் இருந்தாலே பாவம் ஆக்டிவேட் ஆயிடும். சொல்லுது புரியுதா? அப்படின்னா அவன் எங்க இருக்கிறானோ அங்க பாவம் ஆக்டிவேட் ஆயிடும். ஏதேன்ல தேவன் மனிதனை உண்டாக்கின போது தேவ சாயல உண்டாக்கினார். இவன் உள்ள வந்தான், பாவம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இத்தனை 1000 வருடங்களா ஜனங்களை மோசம் போக்கிட்டு இருக்கான். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவ பக்தியை வாழ்கிறவனிடத்திலும் எப்படி ஆகிலும் உள்ள புகுந்துடுறான். புகுறானா?
யூதாசுக்குள்ளும் பேதுருவுக்குள்ளும் புகுந்தானே, இன்றைக்கும் புகுறானா பாருங்க. எஸ், புகுந்துடுறான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் வழியாக பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக, பிறகு மனுஷ கொலை பாதகனாக. மனுஷ கொலை பாதகன் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுதா? சத்திய வசனத்தை கூட்டி குறைத்து ஜனங்களுக்கு கொடுத்து அதனால் விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுதல் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் மனுஷ கொலை பாதகம். இப்படி மனுஷ கொலை பாதகனாக, பிறகு பொல்லாங்கன் வஞ்சிக்கிறவனாக செயல்படுவான். அப்படின்னா அந்த 6000 வருடங்களாக செயல்பட்டு கொண்டு வந்த இவன் இறுதியில் 1000 வருட அரசாட்சி நிறைவு பெற்ற பிறகு இவன் முற்றிலும் அழிக்கப்படுவான். வார்த்தை நல்லா கவனிங்க. இவன் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு 6ஆம் வரிசைக்கும் 7ஆம் வரிசைக்குமான உயிர்த்தெழுதல் கொடுக்கப்படும். இந்த உயிர்த்தெழுதல் வரிசைகள் எல்லாம் நாம் இப்ப படிக்க நமக்கு நேரம் இல்லை. 7 வரிசை உயிர்த்தெழுதல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் வரிசை மணவாளனாகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அன்றைய தினமே பழைய ஏற்பாட்டைச் சேர்ந்த முக்கிய பரிசுத்தவான்கள் அன்றைய தினமே 2ஆம் வரிசையில் உயிர்த்தெழுந்தார்கள். பிறகு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் மணவாட்டிகளாகிய கூட்டத்தார் உயிர்த்தெழுவார்கள், 3வது வரிசை. அடுத்து 7 வருட உபத்திரவ காலத்தின் போது தோழிகளாக இரத்த சாட்சியாய் மரித்து தோழிகள் என்கிறதாக கூட்டத்தார் 4வது பிரிவு உயிர்த்தெழுதல் பெறும். அந்த உபத்திரவ காலத்தினுடைய பிற்பகுதியிலே இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் முத்திரையிடப்பட்டு தோழர்களாக அவர்கள் உயிர்த்தெழுவார்கள், 5வது வரிசை. அதன் பிறகு இந்த 1000 வருடம் அரசாட்சி முடிந்த பிறகு ஃபைனலா 6வது வரிசைக்கும் 7வது வரிசைக்கும் உயிர்த்தெழுதல் கொடுக்கப்படும். இது யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவான நீதிமான்களாகவும் பாவிகள் துன்மார்க்கர்கள் என்கிற ரெண்டு கூட்டத்தார். பொதுவான நீதிமான்கள் யார் என்றால் பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்து மரித்த கூட்டம், புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பை பெற்று ரட்சிப்பை காத்து கொண்டிருந்த கூட்டம். இவர்கள் வார்த்தை கவனிங்க, சுருக்கமா கவனிக்கிறீங்களா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்த கூட்டம், புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பை பெற்று ரட்சிப்பை காத்து கொண்ட கூட்டம். இவர்கள் பொதுவான நீதிமான்களாக இவர்கள் உயிர்த்தெழுதல் பெறுகிறார்கள் 6ஆம் வரிசையிலே. இறுதியாக 7ஆம் வரிசையிலே பாவிகளும் துன்மார்க்கர்களும் உயிர்த்தெழுதல் பெறுவார்கள். இவர்கள் உயிர்த்தெழுதல் பெற்ற பிறகு பரலோகத்தில் நியாய தீர்ப்பு துவங்கும். வார்த்தையில கவனிங்க. அந்த நியாய தீர்ப்பு துவங்குகிற போது இப்போது இருக்கிற இந்த வானம், பூமி, சமுத்திரம் இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் என்கிறார். வேகமா வசனங்களுக்கு போலாம். அப்போஸ்தலர் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வாசிங்க. பூமி 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகள் அது முடிச்சிட்டோம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். வார்த்தை புரியுதா பாருங்க. 10ஆம் வசனத்திலே இந்த வலுசர்ப்பமானது அக்னி கடலில் தள்ளப்பட்டு இரவும் பகலும் சதாகாலமும் பாதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் வசனத்திலே பெரிய வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் என்றும் வார்த்தை கவனிங்க. இந்த வெள்ளை சிங்காசனம் என்பது நியாய தீர்ப்பை துவங்குகிறதான அந்த நியாய தீர்ப்பின் நாள். இந்த நியாய தீர்ப்பு துவங்குகிற போது அவருடைய சமூகத்திலிருந்து, வார்த்தை கவனிங்க, அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அப்படின்னா என்ன புரியுது? பரலோகத்தில் தேவன் தம்முடைய நித்திய நியாய தீர்ப்பை துவங்கும் போது என்ன இருக்காது? இப்ப இருக்கக்கூடிய இந்த வானம், பூமி, சமுத்திரம் இவைகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டுரும்.
குறிப்பா அந்த வார்த்தை கேட்டீங்க, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அப்படின்னா இவைகள் இருந்த இடம் தெரியாத அளவுக்கு இந்த யூனிவர்ஸ் அழிக்கப்பட்டு போகும். இப்ப இதுல சிலருக்கு கேள்விகள் வரும், யூனிவர்ஸே அழிச்சிருவாரா? வானம் பூமி எல்லாம் யூனிவர்ஸே சேர்ந்து அழிஞ்சு போயிடுமா? இதை பற்றி தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா ஏற்கனவே முன்னறிவித்து விட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து பேசுகிறான், பேதுரு இதை குறித்து பேசுகிறான், இயேசு தம்முடைய ஊழிய நாட்களில் இதை அறிவிச்சிருக்கிறார். அதன் பிறகு பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இதை அறிவிக்கிறார். எதை அறிவிக்கிறார் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த வானம் பூமி சமுத்திரம் அடங்கிய இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், அவைகள் இருந்த இடம் காணப்படாது என்பதை வெவ்வேறு தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் அறிவிச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு 2 வசனங்களை மட்டும் நாம் வாசிக்க வேண்டியிருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இப்ப வாசிச்ச வசனத்தை கொஞ்சம் நிதானிங்க. வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும் என்கிறார். இப்ப இருக்கக்கூடிய இந்த வானம் பூமி சமுத்திரம், அதனுடைய நிறைவுகளாகிய சூரியன் சந்திரன் நட்சத்திர கூட்டங்கள், இந்த பூமியின் நிறைவுகள், இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் அழிக்கப்பட இருக்கிறது. வார்த்தை நல்லா கவனிங்க. எப்போன்னு புரியுதா? திரும்ப அந்த வரிசை நீங்க நினைவுபடுத்திக்கணும். இயேசுவின் ரகசிய வருகை, மணவாட்டி உயிர்த்தெழுந்து போயிடுவான், 7 வருஷ உபத்திரவம், அது நிறைவடைந்தவுடன் பகிரங்க வருகை, பகிரங்க வருகையிலே யுத்தம், அர்மகெதோன் யுத்தம், யுத்தத்தின் முடிவில் வலு சர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்படும், 1000 வருட அரசாட்சியை கிறிஸ்து நடத்துவார். அந்த 1000 வருட அரசாட்சி நிறைவு பெற்றவுடன் வலு சர்ப்பம் மீண்டும் விடுவிக்கப்படும். அவன் உடனே கோகமாக கூட்டத்தெல்லாம் கூட்டுவான். அப்பொழுது தேவன் அக்கினியை கொண்டு இவர்கள் எல்லாம் அழிப்பார். இந்த வலு சர்ப்பம் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு இரவும் பகலும் பாதிக்கப்படும். இந்த வலு சர்ப்பம் அக்கினி கடலுக்கு அனுப்பப்பட்ட பிறகு 6ஆம் வரிசை 7ஆம் வரிசையின் உயிர்த்தெழுதல் கொடுக்கப்படும். இவர்கள் உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்திலே நியாய தீர்ப்பை கிறிஸ்து துவங்குகிறார். இந்த நியாய தீர்ப்பிலே நல்ல வார்த்தை கவனிங்க. நியாய தீர்ப்பு துவங்கும் போது இப்போது இருக்கிற இந்த வானம் பூமி சமுத்திரம், பரலோகத்தில் நியாய தீர்ப்பு துவங்கும், ஆனால் இங்கே வானம் பூமி என்பது இராது. இவைகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும், இவைகள் இருந்த இடம் காணப்படாது என்கிறார். எப்படி அழிக்கப்பட போகிறது என்பதை தான் பேதுரு பேசுகிறான். வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் எல்லாம் வெந்து உருகி போகுமாம். பூதங்கள்னா புரியுதா? பூதங்கள் ஜென்ரலா பூதங்கள் உடனே குண்டா இருக்கும், கண்ணு உருண்டையா இருக்கும், அந்த பூதங்கள் அல்ல. பூதங்கள் என்பது தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள்னா தெரியுதா? ஆக்சுவலா 3, பிற மதத்தில் இது 5ஆக சொல்லுவாங்க. 3 தான். என்ன 3 என்றால் அக்னி தண்ணீர் காற்று, இந்த 3னால் உருவான வானம் பூமி சமுத்திரம் அடங்கிய யூனிவர்ஸ் முழுவதும், அண்ட சராசரம் முழுவதும் இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும் என்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது அந்த வார்த்தையை பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்டெப்த் வார்த்தை யூஸ் பண்றார். அந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் கவனிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், எல்லாம் அழிந்து போகக்கூடியதா இருக்கிறபடியால், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். இதெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறதுனால நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை சிந்திங்க என்றார். விளங்குதா ஏதாவது? ஆனால்
தேவ பக்தியும் பரிசுத்தமும் ராஜ்யத்துக்காக வருகைக்காக ஆயத்தமாகதை குறித்து கிறிஸ்தவம் அதிகமாய் சிந்திக்கிறதா, அல்லது இதெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறத இதை குறித்து அதிகமாய் சிந்திக்கிறதா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க. கிறிஸ்தவம் எதை அதிகமாய் சிந்திக்கிறது? அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், யோசனைகள் எதை பற்றியே இருக்கிறது? கிறிஸ்தவர் ஜனங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அழிந்து போகிறவர்களை பற்றியா இல்ல ராஜ்யத்தை பற்றியா? வேதம் என்ன சொல்லுது? முதல்ல ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. எண்ணத்தை உண்போம், குடிப்போம், உடுப்போம்லாம் அதை பத்திலாம் கவலைப்படாதன்னு சொல்லிட்டாரு. சந்தேகப்படாமலும் கவலைப்படாமலும் கேளாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். வார்த்தை நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லிட்டார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்னமே உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ கேட்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுங்கிறார். ஆகையினால் இதை குறிச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம். முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இதைதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கும் அறிவிக்கிறார். இந்த வானம் பூமி எல்லாம் முற்றிலும் அழிந்து போகிறபடினாலே, இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறதுனால நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்கும்படி சொல்றார். அடுத்த வசனம் இன்னும் ரொம்ப முக்கியமானது. 12ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அந்த நாளில் அப்படின்னா 12ஆம் வசனத்தின் முதல் வரியில இருக்கு பாருங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு ஆவலாய் காத்திருங்கள் சொல்லியிருக்கு பாருங்க. அந்த நாளில் இதெல்லாம் வெந்து உருகி போகுமா? அப்படின்னா அந்த தேவனுடைய நாளில் இந்த வானம் பூமி எல்லாம் வெந்து உருகி போகும் என்று சொல்லி, அந்த தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் சொல்லியிருக்கா? நீங்க வார்த்தை சரியா கவனிக்கலன்னு தெரியுது. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி ஆவலாய் காத்திருக்கணுமா? ரொம்ப வாஞ்சையோடு காத்திருக்க சொல்றாரு. எப்போ வரும்? சீக்கிரம் வரணும் சொல்லி காத்திருக்கணுமா? அந்த நாள்ல என்ன நடக்குமா? வானம் பூமி எல்லாம் வெந்து உருகி அழிந்து போகுங்கிறார். அப்படின்னா இந்த வானம் பூமி எல்லாம், இது இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் அழிந்து போகிற அந்த நாளாகிய தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு ஆவலாய் காத்திருக்க சொல்லுகிறார். என்ன புரிஞ்சுது? இன்னும் சரியா நீங்க பாயிண்ட் பிடிக்கல. இந்த பூமியும் இதன் நிறைவுகளும் வானம் இதெல்லாம் அழிக்கப்படுகிற நாளை சீக்கிரமாய் வரும்படி ஆவலாய் எதிர்பார்த்து காத்திருங்கிறார். எந்த நாளை? ஏன் அந்த நாளை ஆவலாய் காத்திருக்க சொல்றாரு? ஆவல்னா மிகுந்த வாஞ்சை, விருப்பம், இதுக்கு பேர் தான் ஆவல். ஏன் அந்த நாளுக்காக காத்திருக்க சொல்றாரு? இவைகள் அழிக்கப்பட்டால்தான் அடுத்து புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். இப்ப புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்பது தேவனுடைய நித்திய ராஜ்யமாக செயல்படும். என்றென்றைக்கும் முடிவில்லாத சதா காலங்களிலும் செயல்படக்கூடிய நித்திய ராஜ்யமாக இது செயல்படும். அந்த நித்திய ராஜ்யம் வர வேண்டும் என்பது முக்கியமா, இல்ல இந்த வானம் பூமி எல்லாம் இன்னும் ஒரு 50,000 வருடம் இருக்க, 5,000 வருடம், 10,000 வருடம் இருக்க வேண்டும் என்பது முக்கியமா? சீக்கிரம் சிந்திங்க. இல்லைங்க, இப்ப இருக்கிற இந்த வானம் பூமி எல்லாமே, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சகலமும் இன்னும் ஒரு 50,000 வருடம் இருந்தா நல்லதுன்னு சொல்றீங்களா? இல்ல இவைகள்லாம் அழிக்கப்பட்டு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் ஆகிய நித்திய ராஜ்யம் செயல்பட துவங்கலாம் நல்லதுன்னு தோணுதா? எது நல்லதுன்னு தோணுது? விளங்குதா விளங்கலையா? என்றென்றைக்கும் சதாகாலமும் மரணமே இல்லாமல் தேவனோடு நித்திய நித்தியமாக கிரீடங்களை அணிந்து கொண்டு 3 விதமான கிரீடங்கள் கொடுக்கிறார். நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், பிறகு மகிமையின் வாடாத கிரீடம், அந்த
ஜீவ விருட்சத்தின் கனி, பிறகு வெண்மையான குறிக்கல், மறைவான மன்னா, பொன்னால் ஆன வீதிகள் கொண்ட அந்த நகரம், என்றென்றைக்கும் ஆளுகை செய்வதற்குரிய சிங்காசனங்கள், ஆளுகைகள், அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்து, மரணமே இல்லாமல், கண்ணீர், கவலை, நிந்தை, அவமானம், வியாதி, மரணம் எதுவுமே இல்லாமல் நிச்சயமாய் தேவனோடு என்றென்றைக்கும் மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த நித்திய ராஜ்யம் சீக்கிரமாய் வந்தால் நல்லதா, இல்லை இந்த பூமி இன்னும் ஒரு 5000 வருடம் இருந்தால் நல்லதா? சீக்கிரம் சொல்லுங்க. இப்ப எந்த நாளுக்கு நாம இப்ப ஆவலாய் காத்திருக்கணும்? நீங்களும் நானும் எந்த நாளுக்கு ஆவலாய் காத்திருக்கணும்? புதிய வானம் புதிய பூமி வரணுமான அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நடக்கணுமே. இப்போது இருக்கிற இந்த வானம் பூமி இவையெல்லாம் வெந்து உருகி போகும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் இந்த வானம் பூமி எல்லாம் வெந்து உருகிப்போம். இவைகள் அழிக்கப்படுகிற நாளுக்காக ஆவலாய் காத்திருக்க சொல்றார். இதை போய் நீங்க வெளியில சொன்னீங்கன்னா உங்களை பைத்தியக்காரன் என்பார்கள். வெளியில போய் சொன்னீங்கன்னா இந்த வானம் பூமி எல்லாம் அழிக்கப்படணும், புதிய வானம் புதிய பூமி வரணும், அதுக்காக நாங்க ஆவலாய் காத்திருக்கிறோம் சொன்னீங்கன்னா, என்னையா பைத்தியக்காரன் பேசுறது போல் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு இது புரியாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். வார்த்தை கவனிங்க, அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இவைகளை ஜென்ம சுபாவ மனுஷனோ ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவ மனுஷனோ படிச்சிருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் தெளிவுபடுத்துறான். ஆவிக்குரியவைகளை நாங்கள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம், ஆனால் ஜென்ம சுபாவ மனுஷன் அவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான், ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்பதை அறிவிக்கிறான். அப்படின்னா வரப்போகிற அந்த நித்திய ராஜ்யமாகிய புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் கொண்ட அந்த நித்திய ராஜ்யத்தின் மேல் ஆவலாய் வாஞ்சையாய் காத்திருக்கிறவனை, அதை நோக்கி அது எப்போது வரும் என்று ஆவலாய் காத்திருக்கிறவனை இந்த உலகம் புரிந்து கொள்ளாது. இந்த உலகத்தால் அவனை புரிந்து கொள்ள முடியாது. சரி, அதனாலதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன கூறாதிருங்கள்? அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று அறிவிக்கிறார். இப்ப சொல்லுங்க, எதை ஆவலாய் காத்திருக்கணும்? நீங்களும் நானும் எதற்காக ஆவலாய் காத்திருக்கணும்? கிறிஸ்துவின் ராஜ்யம் வரணும், பூமியிலே அவருடைய 1000 வருட அரசாட்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படணும், நாம் அதிலே ராஜாக்களாய் ஆசாரிகளாய் பிரபுக்களாய் ஆளுகை செய்ய துவங்கணும். அது நிறைவு பெற்ற பிறகு பரலோகத்தில் நிச்சயமாய் தேவனோடு என்றென்றும் சதாகாலமும் ஆளுகையில் ஈடுபடணும். இதற்குத்தான் ஒரு மனிதன் ஆவலாய் காத்திருக்க வேண்டும். ஆகவேதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்றார். விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு 5 minutes உங்களுக்கு பிரேக் இருக்கும். ஒரு பாடல் பாடுவார்கள், அதன் பிறகு தொடரும். நம்ம 9 மணிக்கு முடிப்போம். ஒரு சின்ன ஒரு 10 minutes வீடியோ கிளிப்பையும் பார்க்க இருக்கிறோம். அந்த புதிய எருசலேமை பற்றிய ஒரு ஏஐ வீடியோ. இது எதற்காக என்றால், வரப்போகிற அந்த நித்திய ராஜ்யத்தை வார்த்தைகளை விளங்கினது மட்டுமல்ல, அது வீடியோவையும் சற்று நாம் கவனித்தால் நமக்கு இந்த வாஞ்சை இன்னும் பெருகும். சீக்கிரமாய் அது வர வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை பெருகும். சரி, ஒரு 5 minutes உங்களுக்கு பிரேக் இருக்கும். Praise the Lord. தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிக்கு பின்பதாக, வானம் பூமி அழிக்கப்பட்டதன் பின்பதாக பரலோகத்திலே நித்திய நியாய தீர்ப்பு துவங்கும். அந்த நியாய தீர்ப்பின் போது வலது பக்கத்திலே தேவனுடைய பரிசுத்தவான்களாகிய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள் என்பதை வேதம் பேசுகிறது. இந்த வானம் பூமி அழிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசு 6ஆம் முத்திரையை உடைப்பதாக வேதம் சொல்லுகிறது. நம்ம 3 நாட்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தின விஷயம் 5ஆம் அதிகாரத்தில் பிதாவின் வலது கரத்தில் இருந்து 7 முத்திரைகள் அடங்கிய புஸ்தகத்தை இயேசு வாங்கினதும்,
முதல் 4 முத்திரைகளை உடைத்த போது 4 குதிரைகளில் தூதர்கள் புறப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம். அவங்க தான் ஐப்ராத் நதி அண்டையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அந்த 5ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது அவர்கள் புறப்பட்டு வந்து பூமியில் அழிவுகளை உண்டாக்குறாள் என்பதை பார்த்தோம். இது இயேசு 4 முத்திரைகளை உடைத்த போது நடந்தது. பிறகு இயேசு 5ஆம் முத்திரையை உடைத்த போது பரிசுத்தவான்கள் எல்லாம் பலிபீடத்தில் நின்று கொண்டு, பலிபீடத்துக்கு முன்பாக நின்று கொண்டு, எங்களுடைய இரத்த பலிக்காக எப்போது பழி வாங்குவீர் என்று அவர்கள் முறையிடுகிறதை நாம் கவனித்தோம். 4 முத்திரைகள் உடைத்த போது 4 தூதர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வேலையெல்லாம் முடிக்கிறார். 5வது முத்திரை உடைத்த போது பரிசுத்தவான்கள் பலிபீடத்தில் நின்று கீழண்டையில் நின்று கொண்டு தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள் என்பதை பார்த்தோம். அவர்கள் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வெண் வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்ப இறுதியாக 6வது முத்திரையை இயேசு உடைக்கும் பொழுது இந்த வானம் பூமி அழிக்கப்படுகிறது என்று அதிகாரம் 6, வெளிப்படுத்தும் விசேஷம் அதிகாரம் 6 12 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் வாசிங்க. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. இது எப்ப நடைபெறுது பாருங்க. இதே 6ஆம் அதிகாரத்துல தான் நாம் அன்றைக்கு படித்தோம். முதல் முத்திரை உடைத்த போது வெள்ளை நிற குதிரை, 2ஆம் முத்திரை உடைத்த போது சிகப்பு நிற குதிரை, 3ஆம் முத்திரை உடைத்த போது கருப்பு நிற குதிரை, 4ஆம் முத்திரை உடைத்த போது சாம்பல் நிற குதிரை புறப்பட்டார்கள். 5ஆம் முத்திரை உடைத்த போது பரிசுத்தவான்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். இதெல்லாம் அதே அதிகாரத்தில் இருக்கிறது. இப்ப 12ஆம் வசனத்தில், 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு 6ஆம் முத்திரை உடைக்கும் பொழுதுதான் இந்த வானம் பூமி எல்லாம் அழிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன பொருள்? சரி, அந்த வசனத்தை முடிங்க. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார். அப்படினால் இப்ப வாசித்த வசனத்தில் சூரியன் கம்பளியை போல கருத்து போவதும், சந்திரன் ரத்தம் போலாவதும், அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது எப்படி அந்த காய்கள் எல்லாம் கொட்டுமோ அதுபோல இந்த வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியிலே விழுகிறதும், வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல, பேதுருல படிச்சோம் பாருங்க, மடமடவென்றெல்லாம் அகன்று போகும் என்று, இப்படி எல்லாம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போனதாகவும், மலைகள் எல்லாம் தீவுகள் எல்லாம் அகன்று போனதாகவும் வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் எப்போ நடைபெறுகிறது கூர்ந்து கவனிங்க. கிறிஸ்து இந்த பூமியிலே தம்முடைய 1000 வருட அரசாட்சியை நிறைவு செய்த பிறகு, வலுச்சற்பமும் அதை சேர்ந்த கூட்டங்களும் அக்னி கடலுக்கு தள்ளப்பட்ட பிறகு, 6ஆம் வரிசைக்கும் 7ஆம் வரிசைக்குமான உயிர்த்தெழுதல் கொடுக்கப்பட்டு பரலோகத்தில் நிச்சய நியாய தீர்ப்பை துவங்குவதற்கு முன்பாக 6ஆம் முத்திரையை தேவன் உடைப்பார். அந்த 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்டவுடன் வானம் பூமி எல்லாம் அழிக்கப்படும். இந்த ஆர்டர் நல்லா விளங்கிங்க. கிறிஸ்து தம்முடைய 3ஆம் வருகையிலே யுத்தம் செய்வார். 1000 வருட அரசாட்சியை துவங்குவார். 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு வலுச்சற்பமும் அளிக்கப்படும். அதன் பிறகு 6ஆம் வரிசை 7ஆம் வரிசைக்கான உயிர்த்தெழுதல் கொடுக்கப்படும். அவர்கள் நித்திய நியாய தீர்ப்புக்கு வருவார்கள். நித்திய நியாய தீர்ப்பை துவங்குவதற்கு முன்பாக 6ஆம் முத்திரையை இயேசு உடைப்பார். வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது இந்த ஒட்டுமொத்த உலகங்களும் அழிக்கப்பட்டு போகும். இது அழிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பரலோகத்தில் நியாய தீர்ப்பை துவங்குவார். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20 வாசிச்சோம் பாருங்க. வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டது. அங்கே பெரியோர் சிறியோர் எல்லாரும் சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்கள் நின்றார்கள் என்று வாசித்தோமே. அந்த நியாய தீர்ப்பை தேவன் துவங்குவார். நல்ல வார்த்தை கவனிங்க. இதுக்கிடையில இந்த நியாய தீர்ப்பு துவங்குவதற்கு முன்பாக 6ஆம் முத்திரை உடைத்த போது வானம் பூமியெல்லாம் அழிக்கப்பட்டிருது. யூனிவர்ஸ் இல்லாம போகுது. இப்ப நியாய தீர்ப்பு துவங்க போறார் பரலோகத்துல. அந்த நியாய தீர்ப்பை துவங்குவதற்கு முன்பு
8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது ஆ. பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. 7ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற போது அரை மணி நேரம் அமைதல் உண்டாகுதான். 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது என்ன நடந்தது? இப்ப நான் சொன்னது கவனிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். 6ஆம் முத்திரை உடைக்கும் போது வானம் பூமி எல்லாம் இந்த யூனிவர்ஸ் முழுவதும் அளிக்கப்படுகிறது. பரலோகத்தில் நியாய தீர்ப்பை துவங்குறாரு. நியாய தீர்ப்பு துவங்கும் போது வானம் பூமி எல்லாம் இருக்காது. இந்த நியாய தீர்ப்பை துவங்குவதற்கு முன்பாக 7ஆம் முத்திரையை தேவன் உடைக்கிறார். அப்படி உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்றாம். எதுக்கு அங்க அமைதி? கொஞ்சம் சிந்திங்க. அங்க அமைதி, இங்க அமைதி ஆயிடுச்சே. இந்த அமைதி என்பது இத்தனாயிரம் ஆண்டுகளாக செயல்பட்ட வானம், பூமி, சமுத்திரம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனிதன், மிருக, தாவரங்கள், இப்படி ஒட்டுமொத்த உலகங்களும் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணப்படுகிறதுனாலே பரலோகத்தில் அரை மணி நேரம் மௌன அஞ்சலி செலுத்தப்படும். விளங்குதா? அங்க செனட் கூடும். செனட்னா புரியுதுல, பரலோக அரசாங்கம். அந்த அரசாங்கத்துல நியாய தீர்ப்பை துவங்க போறாங்க. இப்ப எப்படி பார்லிமெண்ட்ல எல்லாம் வந்து எல்லா பார்லிமெண்ட் கூடி எல்லாம் முடிவுகள் எல்லாம் எடுப்பார்களோ அந்த மாதிரி பரலோக அரசாங்கத்துல அந்த இட்டர்னல் செனட்ல நியாய தீர்ப்பை துவங்குவதற்கு முன்பதாக 7ஆம் முத்திரை உடைக்கப்படும். அப்பொழுது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாகும், மௌன அஞ்சலி செலுத்தப்படும். அப்படின்னா இந்த என்டையர் ப்ரோக்ராம் க்ளோஸ்ட். எந்த ப்ரோக்ராம்? ஆதியாகமம் 1 படிக்கிறீங்கல்ல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அப்புறம் மிருகங்கள், மரம், செடி, கொடிகள், மனிதன் எல்லாம் உண்டாக்கினார். அவன் பாவம் செய்தான், ஆகையினாலே அவனை தோட்டத்தை விரட்டினார். அதன் பிறகு ஜனங்கள் எல்லாம் பாவிகளா போனாங்க. இவர்கள் எல்லாம் பாவிகளாய் போனதுக்கு பிறகு நோவ காலத்தில் எல்லாரையும் ஜலப்பிரளயம் கொண்டு அழித்தார். அதன் பிறகு புது ஜெனரேஷன். இந்த புது ஜெனரேஷன் மறுபடியும் பாவம் பெருக துவங்கினது. நோவாவுக்கு பிறகு மறுபடியும் புது ஜெனரேஷன்லும் பாவம் தொடங்கினது. ஆகவே அங்கிருந்து கல்தே தேசத்திலிருந்து ஆபிரகாம் என்கிற ஒருவனை தெரிந்தெடுத்து அவன் மூலமாய் தனக்கென்று ஒரு புது, தனக்கென்று சொந்த ஜனமாக இஸ்ரவேல் என்னும் ஒரு கூட்டத்தை உருவாக்குவது. இவங்க எகிப்துக்கு அடிமைப்பட்டு போய் அங்கே 400 வருட காலம் இருந்து அடிமைப்பட்டு திரும்ப மோசேயினால் அவர்கள் விடுவிக்கப்படுவது. இப்படி மோசேயினால் விடுவிக்கப்பட்டு 40 வருஷ காலம் மனாந்திரத்தில் அவர்கள் அலைந்து திரிவது. அதன் பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்திரித்து அங்கே செட்டில் ஆகிறது. செட்டில் ஆன பிறகு நியாயாதிபதிகளை கொண்டு ஏறக்குறைய ஒரு 430 வருட காலம் நியாயாதிபதிகளை கொண்டு தம்முடைய ஜனம் ஆளப்படுவது. அதன் பிறகு முதல் ராஜாவாக சவுல் தோற்றுவிக்கப்படுவதும், அவனுக்கு பிறகு தாவீது மற்றும் சாலமோன், எரோபியாம் என்று வரிசையாக ராஜாக்கள் எழும்புவதும், அதுல சிதேக்கியா என்கிற ராஜாவின் காலகட்டத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போவதும், அங்கு ஒரு 70 வருட காலம் அடிமை கிடந்து பிறகு அங்கிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவதும். வார்த்தை நல்லா கவனிங்க. விடுவிக்கப்பட்டு தேவாலயத்தை புதுப்பித்து கட்டுவதும், இந்த தேவாலயம் புதுப்பித்து கட்டப்பட்டதுக்கு பிறகு ஒரு 483 வருடங்கள் கழித்து மேசியா வர வேண்டும் என்பதும், அவர் சர்வலோகத்தின் பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சென்று மரித்து இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பை, மீட்பை உண்டாக்க வேண்டும் என்பதும், அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டதுக்கு பிறகு இஸ்ரவேலர்களுக்கான காலம் நிறைவு பெற்று புறஜாதிகளுக்கான சகல ஜாதிகளுக்குமான காலம் அவர்களுக்கு திறக்கப்படுவதும், இந்த காலம் 2000 ஆண்டுகள் செயல்படும் என்பதும். வார்த்தை கவனிச்சிங்களா? 2000 ஆண்டுகள் இந்த புதிய ஏற்பாட்டு காலம் செயல்படும் என்பதும், இந்த 2000 ஆண்டுகளிலே பூமியிலே என்னென்ன ராஜ்யங்கள் எல்லாம் தோன்ற போகிறது என்பதையெல்லாம் தானியேலுக்கு அறிவித்து, இந்த புதிய ஏற்பாட்டில் 2000 வருடங்களிலே என்னென்ன ராஜ்யங்கள் எல்லாம் தோன்ற போகிறது என்பதை தானியேலுக்கு அறிவித்து, அதுல எந்த ராஜ்யத்தின் முடிவிலே கிறிஸ்து வரப்போகிறார் என்பதையும் அறிவித்து, கிறிஸ்து ரகசிய வருகையில் வெளிப்பட்டு மணவாட்டியை அழைத்து கொண்டு போவதும், இந்த 2000 வருடம் நிறைவு பெறுகிற போது மணவாட்டி அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதும்,
அதன் பிறகு 7 வருஷ காலம் பூமியிலே உபத்திரவம் உண்டாக வேண்டும் என்பதும், அந்த உபத்திரவத்தில் என்னென்ன உபத்திரவம் நடைபெறும் என்பதெல்லாம் தீர்க்கதரிசிக்கு அறிவித்து, இந்த 7 வருடம் முடிவடைகிற போது மத்திய பரதேசில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும், கல்யாணம் முடிந்த பிறகு இவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பி 3ஆம் வருகையிலே அர்மகெதோன் யுத்தம் செய்து, யுத்தத்தின் முடிவிலே அந்தி கிறிஸ்து வலுசர்ப்பம் பாதாளத்தில் தள்ளப்பட்டு 1000 வருட அரசாட்சி துவங்குவதும், 1000 வருட அரசாட்சி நிறைவு பெறும்போது வலுசர்ப்பம் விடுவிக்கப்பட வேண்டும், அது கூட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். இறுதியாக 6ஆம் வரிசை 7ஆம் வரிசை உயிர்த்தெழுதல், பிறகு வானம் பூமி அழிக்கப்படுதல். வானம் பூமி அழிக்கப்பட்டதுக்கு பிறகு பரலோகத்திலே நித்திய நியாய தீர்ப்பு. அந்த நித்திய நியாய தீர்ப்பை துவங்குவதற்கு முன்பதாக அரை மணி நேர அமைதி. அதன் பிறகு நித்திய நியாய தீர்ப்பை துவங்குதல். வானம் பூமி எல்லாம் க்ளோஸ். அப்படின்னா வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து இந்த வானம் பூமி எல்லாம் அழிக்கப்படுகிற வரை தேவன் செய்த அவருடைய திருவுள சித்தத்தில் முடிவு செய்த அந்த தெய்வீக திட்டமாகிய தேவ சித்தம் என்கிற அந்த புரோகிராம் நிறைவு பெறும். விளங்குதா? இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரே வரியில சொல்லணுமானால் கடையை சாத்திட்டு புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் துவங்கும். இப்படி ஒரு திட்டத்தை தேவன் தம்முடைய திருவுள சித்தத்தில் முடிவு செய்தார். எங்கிருந்து? வானம் பூமி உண்டாக்குனதிலிருந்து இத்தனை 1000 ஆண்டுகள், இன்னென்ன விதமான சம்பவங்கள், அதற்கு இன்னென்ன விதமான காலகட்டங்கள், அவர் நியமித்த கால வரிசைப்படியே எல்லாம் நிறைவேறும். கிறிஸ்துவின் வருகையும் ஆன் டைம் ப்ரோக்ராம் தான். கிறிஸ்துவின் ரகசிய வருகை தான் அடுத்து இந்த உலகம் சந்திக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஈவென்ட். அந்த வருகையின் நாளை மட்டும் ரகசியமாக வைத்துவிட்டு வருகையின் காலத்தை வேதத்தில் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிவித்து விட்டார். ஆகவே அந்த வருகையை சந்திக்க போகிற லாஸ்ட் ஜெனரேஷன் நாம தான். 6000 வருடத்தை நிறைவு செய்ய போகிறதான ஜெனரேஷன் நாம தான். ஆகவேதான் மீண்டும் மீண்டும் சபைக்கு இதை எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது. மணவாளனுடைய வருகையை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்பதை. இங்கே இதை நாம் தவறிவிட்டோமானால், இதுல கவனம் செலுத்தாம ராஜ்யத்தை தேடுவதையும் நீதியை தேடுவதையும் அதுல கவனம் செலுத்தாமல் நாம் உலகத்தின் காரியங்களை அதிக கவனம் செலுத்துவோமானால் வருகையை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். அந்த நிலைக்கு சபை தள்ளப்படக்கூடாது. ஆகவே புத்தியுள்ள கன்னிகைகளாய் மணவாளனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். சரி, நியாய தீர்ப்பை துவங்கி நியாய தீர்ப்பு நிறைவு பெற்றவுடன் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் நான் ஏற்கனவே சொன்னேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இதனுடைய மகத்துவம் பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சீங்க, பிறகு பொறுமையா வாசிச்சீங்க. இந்த புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் இருக்கு பாருங்க. இதனுடைய மகத்துவங்கள் வார்த்தையினால் விவரிக்க முடியாதது. வார்த்தையினாலே விவரிக்க முடியாது. அவ்வளவு மிக பயங்கரமானது. பொன்னால் ஆன வீதி 21ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க பொறுமையா வாசிச்சீங்க. புதிய வார்த்தை கவனிங்க. புதிய வானம் புதிய பூமி. இந்த புதிய பூமியிலே புதிய எருசலேம் என்கிற ஒரு நகரம் பிதாவின் ராஜ்யத்தை விட்டு இறங்கி அங்க வந்து தங்கும். அந்த நகரம் 4 பக்கமும் ஒரே சம அளவு உடையதாக இருக்கும். 2400 கிலோமீட்டர் நீளம், 2400 கிலோமீட்டர் அகலம், 2400 கிலோமீட்டர் உயரம் கொண்ட மதில். இப்படி ஒரு நகரம், சதுரமான ஒரு நகரம் பிதாவின் ராஜ்யத்தை விட்டு இறங்கி அந்த புதிய பூமியிலே வந்து தங்கும். அந்த நகரம் முழுவதும் பொன்னால் ஆன வீதி. நல்ல கவனிங்க. வஜ்ரக்கல்லால் ஆன மதில் சுவர்கள், 12 முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட வாசல்கள், அதுக்கு அஸ்திபாரங்களே 12 விதமான ரத்தின கற்கள். அஸ்திபாரங்களே ரத்தின கற்கள். அங்கே ஜீவ தண்ணீருள்ள நதி ஓடும் என்கிறார். அங்கே மரணம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. என்றென்றும் சதாகாலமும் நித்திய நித்தியமாக கிரீடங்களையும் ஆளுகைகளையும் மகிமைகளையும் பெற்றுக்கொண்டு என்றென்றும் சதாகாலமும் தேவனோடு வாழ வேண்டும் என்பதுதான்
தேவ திட்டம். அப்படிப்பட்ட அந்த நகரம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பளிங்கு கொப்பான சுத்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி அங்கிருந்து ஓடும், சிங்காசனத்தில் இருந்து. இதையெல்லாம் வார்த்தையினால் விவரிக்கிறது மிக கடினம். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, 21ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அதை கொஞ்சம் ஏல அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லைட்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த புதிய எருசலேம் நகரத்தையும் அதனுடைய மகிமைகளையும் அதனுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க பொறுமையா படிச்சுக்கங்க. வார்த்தையில் விவரிக்க முடியாது. அட்லீஸ்ட் மனுஷன் தன்னுடைய கற்பனைகளில் ஏஐ கொண்டு அவன் இமேஜினேட் பண்ணினதை இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் வீடியோவாக பார்த்து இறுதியிலே அந்த ராஜ்யத்தை நாம் முதலாவது தேட வேண்டும் என்ற அர்ப்பணத்தோடு, அந்த ராஜ்யத்துக்காக நம்மை அர்ப்பணிக்கிற அர்ப்பணத்தோடு ஜெபம் பண்ணி நாம இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். சரி, வீடியோ பார்க்கலாம். என்னுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற மணவாளனுடைய சப்தம் எப்போதும் 24 மணி நேரமும் நம்முடைய காதுகளிலே துணிக்கட்டும். மணவாளனுடைய வருகையை சந்திக்க மணவாட்டியாய் சபை ஆயத்தப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வம், வார்த்தையாகிய திரியேக தெய்வம் நம்முடைய வார்த்தையின் ஜீவனை நமக்குள் உண்டு பண்ணுவாராக. வார்த்தை அக்கினியின் மதிலாக நின்று நம்மை பாதுகாப்பதாக. நம்முடைய ஆத்துமா அடைக்கப்பட்ட தோட்டமாய், ஆவி மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய், சரீரம் முச்சரிக்கப்பட்ட கிணறாய், மணவாளனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற புத்தியுள்ள கன்னிகைகளாய் மணவாளனை சந்திக்க சபை எருசலேம் ஆயத்தப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய உன்னதமும் மகிமையும் உள்ள நித்திய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் உண்டாயிருப்பதாக. உன்னதத்திலிருந்து வருகிற சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், மறுமைக்குரிய நித்திய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை முடிசூட்டுவாராக. மீண்டும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய வார்த்தையாகிய திரியேக தேவனுக்கே எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே, நீர் சீக்கிரம் வாரும்.